இப்போ வந்து விஜய் பாப்புலர் இருக்கு. அதுக்கடுத்து தான் திருமாவளவன் வருவார், அதுக்கடுத்து தான் சீமான் வருது. இன்னைக்கு தாவேக்காவுக்கு அதிக ஓட்டு போறது விசிகா தான். ரொம்ப வெரி டேமேஜ். அப்படின்னா அஜித்துடைய ஓட்டுகளும் விஜய்க்கு வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சினிமா சம்பந்தப்பட்ட ஓட்டுகள் வந்து விஜய்க்கு செல்வதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ராமதாஸுக்கு பின்ன முகம் இருந்தாலும் அந்த சமுதாய வாக்கு வந்து அன்புமணிக்கு அடிப்போதான் முக்காபாக வாய்ப்பு இருக்குள்ளே 10 ஒரு 15 ஓட்டுக்கு வந்து இப்ப தற்போது சொல்ல விஜய்க்கு ஆதரவு புரியுது. வரிசைப்படுத்தினா எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துல இருப்பார்? கொங்கு மண்டலத்துல இப்போ 3 இடத்துல இருக்காரு. அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சிருக்கு இல்லையா, இது வந்து பிளஸ்ஸா மைனஸா? இங்க பிஜேபி வளரல, அண்ணாமலை தான் வளர்ந்திருக்காரு. தென்சென்னையில போலான வாக்குகளும் அண்ணாமலை செல்வாக்கு தான் ஓட்டு. இதான் உண்மையான விஷயம். இல்ல, இதுக்கு முன்னாடியே 1.5 லட்சம் ஓட்டு இளங்கணேசன் இருந்தப்ப 2014 வாங்கிருக்காங்க. அப்ப அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினாலும் ஜெயிக்க முடியாது அப்படி நான் சொல்லவில்லை. வணக்கம் அன்பு சகோதரருக்கு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பத்தி பேசும்போது பொதுவா இன்னைக்கு எல்லாரும் சொல்றது என்னன்னா, இது ஒரு வழக்கமான தேர்தலா இருக்க போறது இல்ல, தமிழ்நாட்டுக்கு இது ஒரு புது தேர்தலா இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க கிரவுண்ட்ல போய் சர்வே எல்லாம் பண்றீங்க இல்லையா, உங்களுடைய ஃபீட்பேக் என்ன? அந்த மாதிரி தான் இருக்க போதா? இல்லை, அதை நீங்கள் சொல்கிற கருத்தில் உடன்படுறேன். என்ன கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக நான் 1997 அரசியல் முடிவை கவனிச்சிருக்கேன். குறிப்பாக ஆய்வு சம்மந்தப்பட்டிருந்து 2002 ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். ஸோ இதுவரை ஒவ்வொரு தேர்தலும் ஒரு விஷயம் சொல்லி தருது. போன முறை மக்கள் நீதிமையம் ஒரு கருத்தை சொல்லி கொடுச்சு, தேர்தல் அரசியல் சொல்லி கொடுச்சு. இப்போ இந்த இடத்துல விஜய்ன்றது உண்மையிலே ஃபேக்டாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட இவ்வளோ நல்லா ரெஸ்க் எடுத்துலாம் சர்வே பண்ணதே கிடையாது. சும்மா ஒரு ரவுண்டு சுற்றிட்டு இருந்தாவே ஒரு 10,000 5 எங்களுக்கு கிடைச்சிடும். 6 கோடி மக்களுக்கே அவ்வளோதான் பார்ப்போம். இந்த முறை 5 மாதம் எடுத்துக்க டைம் இல்லைன்னா விஜயுடைய இதுன்னா அனைத்து கட்சியினுடைய கோர் ஓட்டும் குறையுது. அது பெரிய சவாலாக இருக்குது. சர்வேயில் கணக்கு வைக்கிறது இதில் தோற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கட்சியினுடைய கோர் ஓட்டும் போகுது. இப்போ அதிமுக வந்து 26% ஜெயலலிதா இருந்த போச்சுன்னா இப்போ வந்து 17% ஓட்டு தான் இருக்குது. அதே மாதிரி திமுகவும் அதே மாதிரி கோர் ஓட்டு குறையுது. எல்லா விசிகாவும் பாதி ஓட்டு போகுது. அப்புறம் மற்ற எல்லா கட்சிக்கும் ஓட்டுகளும் போகுது. அப்படி போற போது இதை கரெக்டா கணக்கு வைக்கிறது ரொம்ப பெரிய சவாலா இருக்கு. கோர் ஓட்டு நீங்க சொல்றது கட்சியினுடைய கோர் ஓட்டு. இப்போ நீங்க கூட்டணி கணக்கு வரப்போ திமுக இவ்வளவு வாக்கு பெற்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வாக்குறப்போ தனக்கான கட்சிக்கான ஓட்டு. இப்போ அதிமுகனா ஒரு கட்சிக்கான ஓட்டு, நிரந்தர ஓட்டு. திமுகனா கட்சிக்கு நிரந்தர ஓட்டு. இப்படி ஒவ்வொரு பார்ட்டிக்கே இருக்குது. அந்த பார்ட்டியுடைய ஓட்டெல்லாம் முதல் முறையா 2020 ஜம்ப் ஆகுது. ஸோ அப்படி ஆகிற போது பெரிய சவாலா சர்வே இருக்குதா நான் பார்க்க. அதுக்கு விஜய் காரணமா இருக்கு. விஜய் கண்டிப்பா காரணம் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பெண்கள்ங்க சினிமா பார்த்து பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அரசியல் ஈடுபாடு பார்ட்டிக்குள்ளே தாவேக்குள்ள இல்லை, அந்த பெண்கள் வந்து ஓட்டு போடுறாங்க. தாவே ஓட்டு போட தயாரா இருக்காங்க. திமுக இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் வந்து கிளைக்கழகத்துல பொறுப்புல அவங்க அப்பா இருக்காங்க. அந்த பசங்களே வந்து பாத்தீங்கன்னா தாவேக்குள்ள இணைஞ்சு கேட்கறாங்க. அவங்க கிட்ட கேட்கறப்ப சொல்றாங்க, ஆமாங்க எங்க அப்பா கவுன்சில் கிடைக்கல, ஒண்ணுங்கள சாரகலவரையும் கிளைச்சலான்ட்டாரு, நானும் போனாவது கவுன்சில் ஆகணும். அந்த மாதிரி யதார்த்தமா சொல்லக்கூடிய நபர்களையும் பார்க்க முடியுது. ஸோ அப்போ திமுக இருந்து நிறைய நபர்கள் போறாங்க, அதிமுக இருந்து நிறைய பேர் போறாங்க. இப்படி அதிருப்திகள் ஓட்டு வரப்போது நிச்சயமா இந்த 2026 பெரிய இம்பாக்ட் கொடுக்குற தலைவராக விஜய் இருப்பார் நான் பார்க்கப்படுறேன். ஏன் விஜய்க்கு அப்படி இப்போ நீங்க சொல்ற அந்த காரணங்கள் இருக்குல்ல, எங்க அப்பாவுக்கு கவுன்சிலர் பதவி கிடைக்கல, இல்ல புறக்கணிக்கப்படுறாரு, இந்த காரணங்கள் காலகாலமா இருக்கிறது தான். விஜய் மாதிரி ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொருத்தர் புதுசா வராங்க. ஆனா விஜய் வரும்போது இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி இம்பாக்ட் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க ஓட்டர்ஸ்? இல்ல, இந்த ஓட்டர்ஸ் இந்த காரணம் மட்டும் இல்லை, ரசிகர் ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு. அதுக்கடுத்து என்னன்னா வாய்ப்பு தாங்க. இப்போ அந்த பார்ட்டியில போனா வாய்ப்பு கிடைக்கல, இந்த பார்ட்டில போனா வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக வாய்ப்புக்காக போற நபர்களும் இருக்கான்னு பார்க்கலாம். இப்ப திமுக போய் வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா ஒன்றிய செயலர், நகர செயலர், மாவட்ட செயலருமே கிட்டத்தட்ட குறுநீர் மன்னர் மாதிரி 30-40 அவங்களே தான் இருந்து கொண்டு இருக்காங்க. அப்படி அதிமுக அதே சேம் பேட்டர்ன் தான். அப்படி இருக்க போது மாற்று ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. நிர்வாகிகள் நீங்க சொல்றவங்க வந்து நம்ம இந்த கட்சியில ஒரு கிளை செயலாளரா, ஒன்றியமா, மாவட்டமா போய் ஒரு பதவிக்கு வந்து சம்பாதிக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு அதிகாரத்துக்கு வரலாம் நினைக்கிறவங்க அப்படி இப்ப எதுவுமே இல்லாம அவங்களுடைய சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. அந்த கேட்டகரிக்கு பதவியோ எதுவுமே கிடைக்க போகுது இல்லை. அன்னைக்கு ஓட்டு போட போறாங்க, அடுத்த நாள் அவங்க வேலையை தான் செய்யணும். அவங்களுக்கான கிரேஸ் வேற ஒன்றும் கிடையாது. ஆர்வம், ஒரு ஏக்கம், ஒரு ஹீரோக்கான ஏக்கம், அந்த மாதிரி அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு வயசு பசங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட அப்படி சொல்ல போனா 1,17,00,000 பேர் வந்து புது ஓட்டர்ஸ் 18-19 வயசு இருக்காங்க. அவங்களுக்கு அரசியலை பற்றி புரியவே தெரியாது. அவங்களுக்கு ஸ்டார் மட்டும் தான் தெரியும். அப்படி பார்க்குறபோது அஜித் ரசிகர்கள் ஆகட்டும், விஜயுடைய ரசிகர்கள் அத்தனை தான் அந்த வயசுக்கு உட்பட்ட அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்காங்க. அப்படி சொல்ல போனா இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 39 வயசுக்குள்ள இருக்காங்க இல்லையா, அந்த 30 2,40,91,872 பேர் போட பார்க்க ஓட்டு இருக்காங்க. அந்த ஓட்டுல நிறைய பிரிக்கிறது விஜய், சீமான், அண்ணாமலை தான் அந்த ஓட்டை பிரிச்சுக்கிறாரு. ஸோ விஜய் உதயநிதி அடுத்த 4 தான் வராரு. ஸோ அவருக்கான ஓட்டு அங்கே இல்லை. ஸோ இந்த 4 பேருக்குள்ள ஓட்டை தான் இருக்கு. அப்புறம் கிட்டத்தட்ட 4 ஓட்டு பொழிக்காதுன்னா இதுல பாதி ஓட்டு வந்து இந்த மாதிரி ஓட்டா இருக்கு. ஸோ இந்த ஓட்டெல்லாம் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. திமுக அதிகம் மாற்றுன்னு வரும்போது இவங்க ஆப்ஷனுக்கான இடம் ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்க சொல்றீங்கல்ல, அந்த ஏஜ் வைஸ் பார்க்கும்போது 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் விஜய் மேல ஒரு கிரேஸா இருக்காங்கன்றது எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்.
அந்த 40 வயதை கடந்தவர்கள் இருக்காங்கல்ல, ஆமாங்க. அந்த செக்மெண்ட்ல இருக்கிற பெண்கள் எப்படி விஜய் இல்ல ஆதரிப்பாங்க? அதுல அதுலயும் ஆதரவு இருக்குங்க. அந்த அதுல பாத்தீங்கன்னா 50 வயசுக்கு உட்பட்ட வரையும் ஆதரவு இருக்கு விஜய்க்கு. சோ 40 வயசு பேட்ச் மட்டும் இல்ல, 50 வயசுக்கு உட்பட்ட ஆட்களும் அவங்க விஜயுடைய ஃபேன்ஸும் இருக்காங்க, இல்லாமல் இல்ல. ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா 65 வயசு ஒரு பெண்மணியும் விஜய் ஆதரிக்கிற பெண்மணியும் நான் பார்த்திருக்கேன். ஸோ அதுக்காக அந்த வயசு வரையும் இல்லை, சினிமாவுடைய தாக்கம் இன்னைக்கு இருக்கு. நான் கல்லூரி கால படிக்கிறப்போ சினிமாவுக்கு போன சித்தான்னு ஒரு படம் பார்த்தேன். ஸோ எதார்த்தம் வந்தப்போ மக்கள் விழிப்புணர்வுன்னு நினைச்சேன். அந்த படம் நீங்க கொஞ்சம் வாய்ப்பு தான் பாருங்க. அது மாதிரி இன்னைக்கும் அந்த சினிமா மேல மோகம் இருப்பதா நான் விஜய்க்கான ஃபேக்டை நான் பார்க்க போறேன். ஏன்னா அந்த தாக்கம் இருக்குது. அதனால தான் அந்த ஓட்டு வங்கி சேர்த்த வழி அவருடைய செயல்பாடாலோ கட்சி கட்டமைப்பாலேயோ இல்லை தேர்தல் செயல்பாடுகளிலோ அரசுக்கு எதிர்ப்பான கருத்துக்கள் பதிவிடுவதிலே கிடையாது. முழுக்க முழுக்க அந்த ரசிகர் பேஸ் அவருக்கு இருப்பதனால, சினிமா மோகம் இருப்பதனால அந்த ஓட்டு வங்கி வருவதற்கான மாற்று கட்சி வாக்கள் வருவதற்கான காரணமா பிரதமா இருக்குன்னு பார்க்கலாம். விஜய் ஒரு நடிகரா தமிழ்நாடு முழுக்க பாப்புலர் தான். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அவருடைய ஜாதி, மதம், இந்த அடிப்படையிலையும் அவரை பாக்குறாங்களா? பாக்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவத்துல இருக்கிற, உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில இருக்கிற மீனவ கிறிஸ்துவ மக்கள் இருக்காங்க. அந்த மக்களே இதுக்கு முன்னாடி திமுக ஓட்டு போட்ட மக்கள் அவங்க பாத்தீங்கன்னா இப்ப தாவேக்கு உறுப்பினராகி ஓட்டு போறதுக்கு இருக்காங்க. அது இல்லாம கன்னியாகுமரி படிச்ச மாவட்டம், அவ்வளவு பரவன மாவட்டம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா YMCA சொல்ற அந்த யூத் ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் விண்ணப்பம் வாங்கி அங்க உறுப்பினர் சேர்றாங்க. அந்த இதுவும் நிகழ்வு பார்க்க முடியும். ஏதோ ஒரு இடத்துல நடக்கும். அது நீங்க ஒரு மாநிலம் அந்த மாதிரி சின்ன நிகழ்வு சொல்றேன். அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கிறிஸ்துவ அமைப்புகள், கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க, இஸ்லாமை சேர்ந்தவங்க நிறைய பேர் விஜய்க்கு ஓட்டு, திமுக ஓட்டு அப்படி போற வேண்டியா இருக்கு. இப்போ 13% ஓட்டு கிறிஸ்துவ இஸ்லாம் ஓட்டு இருக்குன்னா அதுல சற்று ஓட்டுகள் குறைவதா இருக்கு. திமுக வர வேண்டிய ஓட்டு குறையுது, அதிமுக திமுக வர வேண்டிய ஓட்டு குறையுது. சோ அதனால அதையும் உன்னிப்பா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இப்படிதான் பாக்குறப்போ தான் கோர் ஓட்டு சவாலா இருக்கு இந்த முறை. ரெகுலரா எல்லா கட்சியுடைய கோர் ஓட்டு, இப்போ பாமக, நாம் தமிழர், பாஜக, திமுக, அதிமுக, விசிக இந்த கட்சியில ஓட்டுகள் அதிகமா பச்சை தாவேக்காகும். அப்படி ஆறும்போது பெரிய சவாலாக புள்ளி உரத்தில் மாறுவதற்கான வாய்ப்பு தெரியப்படுது. நீங்க கிறிஸ்துவர்கள் விஜய் கிறிஸ்துவர்களா பாக்குறாங்க, அவரை இன்னும் சப்போர்ட் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு ஃபேக்டரை சொல்றீங்க. அப்போ மைனஸா என்ன இருக்கு? இப்போ அது பிளஸ் நீங்க சொல்றீங்க இல்லையா? இது ஒரு பிளஸ் ஆகுதுன்னா அப்ப அதுக்கு ஆப்போசிட்ல வேற ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்ல? அந்த மாதிரி ரியாக்ஷன் தெரியல. அந்த மாதிரி ரியாக்ஷன் பெருசா இது வேணான்னு நினைக்கிற ஒரு தரப்பு இல்லையா? அப்படி ஒன்றும் பெருசா எல்லாம் இல்லை. வேணாம், காமன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கான விஷயமா தான் இருக்கும் இல்லையா? இந்த குரூப் இன்னாரு வேணான்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ இந்துக்களும் இருக்கான், வன்னியரும் இருக்கிறான், கவுண்டரும் இருக்கான், முதலியார் இருக்கான், எல்லா சாதியான மக்களும் அங்க இருக்காங்க. ஸோ அதனால சாதி பாகுபாடு பார்த்து அது இல்லை. தாவேக்கா பொறுத்தவரை திமுக பார்க்கலாம், சமநிதினு சொல்லுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஜாதி பார்த்து தான் சீட்டு கொடுப்பாங்க. ஆனா தாவேக்கா பொறுத்தவரை அந்த பாலிடிக்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஜாதி ரீதியா மேல்மட்ட பாலிடிக்ஸ் இல்லையா, கீழ்மட்ட லெவலில் அந்த பாலிடிக்ஸ் இன்னும் போய் சேரல. இப்போ திமுக அதிமுக வெளியில பேசுற மாதிரி உள்ள ஒன்று மாதிரி மக்கள் மத்தியில கேட்கிறேன், கட்சிக்குள்ள இல்லாம மக்கள் மத்தியில அப்படியான ஒரு பார்வை வருது. அப்படின்னு பார்வைக்கு பார்ட்டிக்கு இன்னும் கொண்டு போர் இந்துத்துவா இருப்பாங்கல்ல, அண்ணாமலை பின்னாடி இருக்கவங்களோ இல்ல பாஜக ஆதரவாளர்கள், அவங்க அந்த மாதிரியான வாக்காளர்களை விஜய் எப்படி பாக்குறாங்க? இல்ல அந்த மாதிரி இதுல இன்னும் போய் சேரல, கட்சி போய் சேரல. அந்த தாக்கத்தை ஏற்படுத்த அளவுக்கு இன்னும் போய் சேரல. அதாவது கட்சியா கட்டமைப்பு வலுப்பெற்று பூத் லெவல்ல செயல்பாடுகள் என்பது இப்பதான் தொடங்கப்பட்டிருக்கலாம் ஒழிய இன்னும் முழுமையா களத்துக்கு போய் அந்த தேர்தல் வாக்கரசியில தனக்கு எது ஒரு ஆதரவானவும் எதிர்ப்பான விஷயங்களை உருவாக்குற பிம்பங்களை இன்னும் ஃபீல்டுல உருவாக்கணும்னு பார்க்கலாம். இந்த 40 வயதுக்குள்ள ஒரு 3 தலைவர்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. விஜய், அண்ணாமலை, சீமான். அதுல அதை வரிசைப்படுத்த முடியுமா? நாலாவது உதயநிதி இருக்காரு. ஓகே, அதான் வரிசைப்படுத்த முடியுமா? டாமினேஷன் யாருக்கு அதிகமா இருக்கு? அதிகமா இருக்குன்னா அதுல இல்ல, அதுல கொஞ்சம் சவால் இருக்கு பிரதர். அதாவது அண்ணாமலைக்கும் கொஞ்சம் இது இருக்கு, விஜய்க்கும் விஜய் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அண்ணாமலை 2வது இருக்காரு. அப்படி சொல்ல போனா முதலிடத்துல விஜய் இருக்காரு. அந்த மாதிரி இருக்கு. ஆனா நெருக்கமான இடத்துல தான் அண்ணாமலையும் வராரு. ஏன்னா அண்ணாமலைக்கு இந்த சோசியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய இளைஞர்கள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் பார்க்கக்கூடிய நபர்களுடைய அந்த வயது புள்ளிங்களுடைய ஆதரவு இருக்குது. ஸோ அவங்க அவருடைய பேச்சுக்கள், அதிரடியான பேச்சுக்களை விரும்பக்கூடிய நபர்களும் ஒரு கூட்டம் உருவாயிருக்கு. அந்த கூட்டம் விஜய் இப்போ வந்தவர். ஸோ அது பின்னாடி பேஸ் போட்டதுன்னா அதுக்கான ஒரு குரூப்பும் இருக்குது. ஸோ அதையும் பார்க்கணும். அப்புறம் மொழி பற்று கொண்ட நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா சீமான்ற அந்த குரூப்பும் ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் உன்னிப்பா பார்க்க வேண்டிய விஷயம். இந்த ஓட்டுகளை திமுக அதிமுகவான ஓட்டுகள் இப்போ குறைஞ்சிட்டு இருக்கு. இப்போ எடப்பாடியோ ஸ்டாலினையோ இப்போ இருக்கிற அந்த புதிய வாக்காளர் விரும்பல. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையும் களத்துல இருக்கு. இல்ல விஜய்க்கும் அண்ணாமலைக்குமான அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றீங்களா? எப்படி, எதை வச்சு நீங்க அதை? இல்ல அது கம்மியா இருக்குன்னு சொன்னா நீங்க அரசியல் கட்டமைப்பு இன்னும் அண்ணாமலையுடைய அதிரடி அரசியல் ஒன்றும் ஆரம்பிக்கல, 2.2 ஒன்றும் ஆரம்பிக்காம இருக்கு. அந்த ஆரம்பிக்கும் என்ற வாய்ப்பு எனக்கு நாளை நடக்கும் என்பதை அறிந்த காரணத்தினால நான் சொல்லுறேன்னா நிச்சயமா அந்த ஃபீட்பேக் வரும்போது மாற்றங்கள் ஏற்படும். ஓகே, நம்ம சீமான் கூட பார்த்துருக்கோம், தேர்தல் முடிவுகளா இருக்கட்டும், அவர் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாலோ எல்லா இடத்துலையும் அதை அவர் நிரூபிச்சு காட்டியிருக்காரு. விஜய் கூட்டத்தை நம்ம மாநாட்டில் பார்த்துருக்கோம். அதுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் நம்ம ஓரளவுக்கு. அண்ணாமலை அப்படின்னு வரும்போது அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்கிறேன். பிஜேபி 11.27% ஓட்டு இருந்துச்சுங்களா,
அந்த 17% 27 ஓட்டுல 8% ஓட்டு வந்து தவிர்க்க முடியாத சொல்ல பிஜேபி ஓட்டு போட்டாங்க இல்லையா. பிஜேபியில வந்து சேர்ந்தோ இல்ல பிஜேபியுடைய சங்கியாவோ பிஜேபியுடைய மோடி அமித்ஷாவுடைய இதுலயோ வந்து சேரல. அவங்க வெளியில இருந்து அண்ணாமலை ஈர்க்கப்பட்டு ஓட்டு போட்டாங்க. இன்னும் ஓட்டு போட தயாரா இருக்காங்க. அது வெளியில தான் இருக்காங்களே, பாஜக ஓட்டு போட தயாரா இல்ல. யாரு அண்ணாமலைக்கு ஓட்டு போடுறவங்க யாரு? அந்த நிறைய பேர் இருக்காங்க. இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் கூட சொல்றாங்க ஓட்டு போட தயாரா இருக்காங்க. பட் பிஜேபி தான் தடையா இருக்கு. சோ அவர் பிஜேபி தான் அவங்க ஏற்ற தயாரா இல்ல. சோ அப்படிங்கும்போது அவர் ஒரு கால் கட்சியில் பணி ஈடுபடலாம், கட்சி விட்டு வெளியே வரலாம், இல்ல கட்சியை தொடர்ந்தாருன்னா அதுக்கு வாக்கு வங்கி வர்றது கஷ்டம். இதெல்லாம் எப்படி கணக்கு வரனா இன்னும் நம்ம ஜனவரி மாசத்துல தான் ஒரு தெளிவான அரசியல் புரிதல் நமக்கு வரும். அப்படி வரபோது தான் தலைவருடைய செயல்பாடுகள் எப்படி, இல்ல இவர் தேசிய அளவுல பொருட்கள் போறாரா, இல்ல அரசியல் விட்டு ஒதுங்குறாரா, இல்ல அதே கட்சியில தொடர்றாரா, இல்ல என்ன முக்கியத்துவம்ன்றது பொறுத்தவதான் அந்த வாக்கு வங்கி ஏறுதா இறங்குற விஷயங்கள் அடுத்தடுத்த ஆய்வுல தான் தெரிய வரும். ஓகே, இப்ப அந்த 40ல இருந்து மீதம் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, வயதானவர்கள், அவங்களுடைய செக்மெண்ட்ல அது ரெகுலர் பேட்டர்ன் தான். ஏடிஎம்கே டிஎம்கே கட்சி சின்னத்தை பார்த்தா ஓட்டு போடுவேன், என் கையை விட்டு போய் என் சார் வரையும் அப்படிதான் இருக்கு. அந்த குரூப் அது இன்னைக்கு வரையும் அப்படிதான் இருக்கு. அது மாற்றமா இல்லை. அதுல சில அந்த 55-60 வயசுக்குள்ள இருக்கிற சில ஆட்கள் வந்து மாறி ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான இதுவும் ஆப்ஷனா தாவேக்கா நாமக்கல் இருக்கிறதுக்கான வாய்ப்பை பார்க்கலாம். இதுல அண்ணாமலை ரோல்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்ற ஒரு முடிவு தெரிஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கணக்குகள் மாறும் பார்க்கலாம். அண்ணாமலை அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டரா இருக்கும். கட்டாயம் இருக்கு. அது 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 தேர்தல்ல கட்டாயம். சில உதாரணங்கள் சொல்ல முடியுமா நீங்க? எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க ஊடகங்கள்ல சில விஷயம் சொல்லக்கூடாது, சில விஷயங்கள் கருதி சொல்லக்கூடாது. தலைவர்கள் மத்தியில அவரும் ஒரு தலைவரா இருப்பதனால ஜனவரி மாசத்துக்கு பிறகு வந்து ஏதாவது ஒரு தாக்கத்தை வரலான்றதை பார்க்கப்படுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி சோசியல் மீடியால அவருக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு. அவர் ஒரு வீடியோ போடுறாரு, அவரோட பிரஸ் மீட் வருது, லைவ் வருதுன்னா பல 1000 பேரோ இல்ல பல லட்சம் பேரோ பாக்குறாங்கன்றத வச்சு நீங்க இல்ல அந்த மாதிரி கிடையாது. களத்திலே அந்த யதார்த்தம் இருக்கு. அதுக்காக அண்ணாமலைக்கு ஆதரவு சொல்ல வேண்டாம். விஜய் அவர்களுக்கும் இருக்கு, சீமான் அவர்களுக்கு, அண்ணாமலைக்கும் இருக்குதா பார்க்கலாம். இது என்னன்னா இது எப்படி மாறுதுன்ற பொறுத்தா எதிர்க்க வரும் காலங்களில் அரசியல் கொங்கு மண்டலத்துல மட்டும் சொல்றீங்களா? இல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அது ஜாதிக்கு உட்பட்ட தலைவராக அண்ணாமலையிலன்னு பார்க்கலாம். சோ இப்ப நயனார்னா ஜாதிக்கு உட்பட்ட முக்குளத்தூர் சமுதாயத்தை உட்பட்டு சொல்றோம். இப்போ நடார் சமுதாயம் உட்பட்டாங்க தமிழிசையும் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு சாதியை அடையாளப்பட்டு சொல்ல போறாங்க. ஆனா அண்ணாமலை பொறுத்தவரை காமன் அஜெண்டா லீடராக இருப்பதாக அவர் சார்ந்த ஆதரவாளர்கள் ஃபாலோவர்ஸ் பார்க்கப்படுறாங்கன்னு பார்க்கலாம். பட்டியல் சமூக இளைஞர்கள் மத்தியில யார் பாப்புலரான லீடரா இருக்காங்க? இப்ப வந்து விஜய் பாப்புலர் இருக்கு. அதுக்கடுத்து தான் நம்ம வந்து இது திருமாவளவன் வருவார். அதுக்கடுத்து தான் சீமான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முழுக்க விஜய்க்கு அந்த பட்டியல் சமுதாயத்தில் ஆதரவு இருப்பதாக பார்க்கலாம். விசிகாட ஓட்டுகள் பாதி ஓட்டுகள் திருமாவளவனே அவருக்கு அடுத்த நிலையில வருவாங்க. அடுத்த வருவாங்க. ஏன்னா இன்னைக்கு தாவேக்காவுக்கு அதிக ஓட்டு போறது விசிகா தான். ரொம்ப வெரி டேமேஜ். அது நிறைய இடத்துல கிட்டத்தட்ட 2-3 ஆய்வுல நான் பார்த்திருக்கேன். விஜயை பற்றி தனிப்பட்ட ஒரு டூரே தமிழ்நாடுகளுக்கு போனோம். ஸோ இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீரபாண்டி நடச்சலையா நிகழ்ச்சி ஒன்று மாநாடு, அதுக்கு முன்னாடி இருந்தே தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்கு பார்க்குற போது விஜய் சம்மந்தப்பட்டே ஒரு டூர் நாங்கள் போனோம். அந்த டூர் அடிப்பில் பார்க்குற போது நிறைய இடங்கள்ல தட்டிகள் அவங்களுடைய ஆதரவுகள் பார்த்தீங்கன்னா சாதி யாருமே சொல்லக்கூடாது, எல்லாம் மனிதர்கள் தான். அந்த விசிகாவுடைய ஆதரவு கொண்ட நபர்கள் வந்து பட்டினத்தவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தாவேக்கு ஆதரவா இருக்குது. நல்லாவே தெரியுது. என்ன காரணமா இருக்கும்? திருமாவளவன் இத்தனை ஆண்டு காலம் உழைச்சிருக்காரு, அவருக்கு சப்போர்ட் இருக்கிறதுல ஆச்சரியம் இல்ல. அது வேறு இது வேற பிரதர். அதாவது நீங்க அவங்க ரசிகர்ன்ற அடிப்படையில இருக்காங்க. சோ ஒரு ஹீரோவா அவங்களுக்கு பிடிக்கல. எல்லா அவரு ஜாதிக்கு அப்பாற்பட்டவரா இருக்காரு விஜய். ஆனா அவருடைய ஆதரவு தளம் இங்க அதிகமா இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறேன். யாருங்க? இப்ப விஜய் எந்த ஒரு ஜாதிக்கும் உட்பட்டவர் இல்ல, மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரா தமிழக மக்கள் பாக்குறாங்க. ஆனா அவருக்கான ஆதரவு தளம் அப்படிங்கிறது பட்டியல் சமூக மக்களிடம் பெரிய அளவுக்கு இருக்குன்னு சொல்றீங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அந்த இடத்துல என்ன ரீட் பண்ண முடிஞ்சது நீங்க பாக்கும்போது? எதனால அவரை நேசிக்கிறாங்க, எதனால அவர் பின்னால் நிக்கணும்னு நினைக்கிறாங்க? திருமாவை விட விஜய் அப்படின்னா அவங்களுக்கு திரைப்பட தாக்கம் தான், வேற ஒன்றும் இல்லை. திரைப்பட தாக்கம் தான், வேற ஒன்றும். வெரி சிம்பிள், திரைப்பட தாக்கம் தான். ஸோ திரைப்படத்தின் ஃபாலோவர்ஸா அவங்க இருக்காங்க. அதனால வந்து அவருக்கு ஆதரிக்கிறேன்னு வச்சுக்கலாம். வெரி சிம்பிள். ஓ, வேற எதுவும் காரணங்கள்? வேற பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் அதுதான், ரசிகர். அவருடைய ரசிகர்ன்றதால இதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றமா தட்டி வச்சுட்டு இது பண்ணிட்டு அவருக்கு ஆதரவு வந்தவங்க இப்ப கட்சி ரீதியா உள்ள இணைந்து செயல்படுறாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும். அந்த இடத்துல நீங்க திரைப்பட பார்வையாளர்கள் ரசிகர்கள் எடுத்துட்டா அஜித்தும் இருப்பாரு இல்லையா? அதனுடைய ஆதரவு கூட இப்ப விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க. அஜித் கூட விஜய்க்கு ஆதரவா வந்து நிறைய இடங்களை பதிவு பண்றாங்க. அதுவும் பார்க்க முடியுது. அப்படின்னா அஜித்துடைய ஓட்டுகளும் விஜய்க்கு வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ சினிமா சம்மந்தப்பட்ட ஓட்டுகள் வந்து விஜய்க்கு செல்வதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கறப்போ தான் இது மட்டும் இல்லாம கட்சியுடைய கோர் ஓட்டு எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கறப்போ தான் இது இந்த தேர்தல் 2000 சவாலான தேர்தலாக இருக்கிறது தான் உண்மையான நிதார்சனம். நீங்க ஆரம்ப தொடர்ந்ததும் இப்ப முடிக்கிறேன்னா அந்த உடைய நிகழ்வு இப்படி நடக்குமான்ற சந்தேகம் எங்களுக்கு போன்ற ஆட்களுக்கும் உண்டு. இப்ப வட மாவட்டங்கள்ல இருந்தே நான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க வட மாவட்டங்கள்ல வன்னியர் சமுதாயம், ஆமா, வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியில யார் இன்னைக்கு அவர்கள் நம்பக்கூடிய தலைவரா யார் இருக்காங்க? அந்த மாதிரி பிம்பம் போய் இல்லைங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. அதாவது ராமதாஸ் என்றது வன்னியர் சமுதாயோட தருமபுரி, வேலூர், கடலூர், மயிலாடுதுறை வரை இருக்கு.
அந்த விருத்தாச்சலம் இந்த ஒரு பெல்ட் இப்படி ஒரு பெல்ட் இருக்கு இல்லைன்னு சொல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுன்னு சில விஷயங்கள் பண்றாரு. அவர் அதே போல ஸ்டாலின் வந்து இடஒதுக்கீடுக்கு இந்த மாதிரி பண்ணது, திமுக இதுக்கு முன்னாடி பண்ணது, இதெல்லாம் இருக்கும் இல்லையா? நான் ஸ்டாலின், எடப்பாடி, ராமதாஸ், விஜய், திருமாவளவன் உள்ளிட்ட எல்லாரையும் சேர்த்தே நான் கேட்கிறேன். வன்னியர் சமுதாய மக்கள் பெரிதும் நம்பக்கூடிய தலைவரா? அது ஒரு காலத்தில் 15 வருஷம் முன்னாடி இருந்துச்சுங்க. இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு எல்லா பார்ட்டிலும் இருக்காங்க. திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, எல்லா கட்சி இருக்காங்களே. சாதிக்காத அப்படின்னு சொல்ல முடியல. இன்னார்தான் அடையாளம் வந்து பெருசா பழைய மாதிரி இல்ல. பாமகன்னு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் சமுதாய சேர்ந்தவங்க இருக்காங்க, வன்னியர் சமுதாயம் இருக்கிறவங்களே. முழுமையா வன்னியர் சமுதாயம் சேர்ந்தவங்களும் பாமக இருக்கான்னு கிடையாது. சோ அந்த சூழ்நிலை மாறி போயிருக்கு. எல்லா பார்ட்டிலும் இருக்காங்க, எல்லா தொடர்பிலும் இருக்காங்க. இப்ப ரீசெண்டா கட்சிக்குள்ள அங்க பிரச்சனைகள் நடக்குது. 2 தலைவர்கள், அங்க 2 முகங்கள் இருக்கு. எந்த முகத்தின் பின்னால் வன்னியர்கள் ஓரளவுக்கு இருக்காங்க அந்த கட்சியில? அந்த அப்படி பார்வையில பார்க்க வேண்டாம். பட் அப்பனும் பிள்ளையும் ரெண்டும் ஒண்ணுதான். சோ இப்போ வந்து அடுத்த கட்ட தலைமுறை அன்புமணி தான். அப்படி பாக்குறப்ப அந்த சமயத்தை அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அன்புமணி தான் ஃபாலோ பண்ணவங்களே. ராமதாஸுக்கு வயது 30 ஆட்டோமேட்டிக் அது போகும் பின்னால் இருக்காங்க. அது எந்த மாற்றம் கிடையாது. வயது ஆயிடுச்சுல, பாலிடிக்ஸ் பண்ணும் இல்லையா? சார் அவங்க நீங்க சமுதாயம் ஆதரவு அந்த பார்வை வேற. நீங்க பார்ட்டி வைஸா அவன் பார்ட்டிக்குள்ள பொறுப்பு செயல்பட வரப்போ அந்த கூட்டம் வேற. அந்த கூட்டம் வந்து ஏற்கனம்னா அது வந்து அன்புமணிக்கு தான் ஏத்துக்குவாங்க. ஏன்னா வயது 30 இவர் பின்னாடி அரசியல் பண்ண முடியாது. யதார்த்தமான விஷயங்கள் அரசியல் பண்ண முடியாது. ஒரே சிம்பிளா இருக்குன்னா இந்த இவரை ஃபாலோ பண்ணா ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டு அரசியல் பண்ணலாம். நம்ம சமுதாயத்துக்கு அடையாளம் நோக்கத்தின் அடிப்படையில் நீங்க சமுதாயம் சொல்வதனால அந்த சமுதாய சேர்ந்தவர்கள் அங்கீகரிக்கக்கூடிய நபர்களாக பொறுப்புக்கு வந்து அரசியல் பொறுப்பு வந்து இவரோட பின்தொடர முடியாது. ராமதாஸ் ஐயாவோட தொடர்றது வந்து கடினம். அவங்களுக்குள்ள இருக்க அந்த பிளவு தேர்தல் வரையும் தொடர்ந்து 2 பேரும் யார் பின்னால் கட்டாயம் பாதிப்பு. இதெல்லாம் அதிமுக போனா அதிமுக தான் பாதிப்பு. சோ அதிமுக ஒன்றிணைந்த பாமக வந்துச்சுன்னா ஒரு 4.5% ஓட்டு கிடைக்கும். அதுவே இல்லைன்னா அது மிஞ்சி போனா யார் பக்கம்? இப்ப ராமதாஸ், அன்புமணி வெவ்வேறு தரப்பு போனாங்கன்னா யார் பின்னால் வன்னியர்கள் அவங்க அதிகமா வந்து அன்புமணி பின்னாடி வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஏன்னா அடுத்த எதிர்காலம் கருதி அன்புமணி பின்னாடி வரவிருக்கு. அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருப்பதனால சோ ராமதாஸுக்கு பின்ன முகம் இருந்தாலும் அந்த சமுதாய வாக்குகள் வந்து அன்புமணி பின்னாடி போவதான் முக்காபாக வாய்ப்பு இருக்குள்ளே. ஜஸ்ட் கால்பாகம் வந்து அந்த சீனியர்ன்றதால நம்ம சமுதாயத்தின்றதால அதோட கொஞ்சம் தான் பெருசா இருக்கும்ல. 100க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20% அந்த பக்கம் இருக்குன்னா 80% அன்புமணி பின்னாடி தான் இருப்பதா நீங்க எடுத்துக்கலாம். வன்னியர் சமுதாய மக்கள் வடமாநில வந்து குறிப்பா இந்த இதுல பார்த்தா 2026 எடப்பாடிக்கு சாதகமா இருக்குது வடநாடு மாவட்டம் தான். ஓகே. சோ தென்னார்கடை இருக்கு. சவுத் இந்தியா திமுகவை விட அதிமுகவுக்கு வன்னியர்கள் ஆதரவு இருக்கு. அதிமுகவுக்கு அதிக சீட்டு ஜெயிக்கும்னா இந்த வடநாடு மாவட்டம், அதாவது தருமபுரி, சேலம், நாமக்கல், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், விருதுநகர், மயிலாடுதுறை இந்த பெல்ட்டுக்குள்ளதான் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அமைக்கிற போது பிளஸ் அமையும் மொழிய. மற்றபடி வந்து நீங்க டெல்டா பகுதியிலயோ வந்து தென் மாவட்டங்களோ மேற்கு மாவட்டங்களோ அந்த அளவுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து தற்போது தேர்தல் நடந்தா வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்குன்னு பார்க்கலாம். திமுகவுக்கு அங்க ஒரு பின்னடைவு இருக்கும் இருக்குன்னு பார்க்கலாம். என்ன காரணம்? அது திமுக பின்னடைவு வட மாவட்டங்கள் திமுகவுக்கு ஆதரவா இருக்கும். பட் ஆனா இங்க ஏடிஎம்கே பொறுத்த இந்த வடகிழக்கு மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்ல நீங்க சொல்றீங்க இல்லையா, அங்க வந்து அதிமுகவுக்கு மற்ற கொங்குக்கு அடுத்தபடியா இங்க ஒரு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றீங்க. செல்வாக்கு என்பதை விட ஆதரவு ஓட்டு போட மக்கள் மனநிலை இருக்காங்க. அதான் சொல்றேன். டிஎம்கே வேண்டாம், ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாம் நாங்க நினைக்கிறாங்க. பட் அவங்களோட செயல்பாடு வந்து திருப்தியா இல்ல. வட மாவட்ட திருப்தி இல்ல. அதனால ஏடிஎம்கே போடுற மனப்பக்கம் இருப்பதை நான் பாக்குறேன். இல்ல என்னத்த டிஎம்கே வந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்ல அப்படின்ற யதார்த்தமா சொல்லக்கூடிய மக்களுடைய ஓட்டுகள் வந்து ஏடிஎம்கே போற இந்த முறை மாத்தி ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு வடார்க்க மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. ஓகே. சோ மற்ற மாவட்டம் அந்த மாதிரி தெரியல. சோ அது அடுத்து டெவலப்மெண்ட் கூட்டணி அமைஞ்சு கூட்டணி ஜெல் ஒர்க் அவுட் ஆகி இப்ப பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சு அந்த அளவுக்கு பெரிய தாக்கம் இல்லை. ஏன்னா பிஜேபி தொண்டர்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க. அந்த நிர்வாகிகள் வந்து அந்த அளவுக்கு இல்லை. எல்லாமே வெளியிலிருந்து வந்த கூட்டம் மூலம் அது வெளியிருந்து போயிட்டாங்க. சோ அந்த ஓட்டு மறுபடியும் வருதானா கிடையாது. எல்லாருமே என்ன சொல்றாங்க 17.7% ஓட்டு பிஜேபி கூட்டம் கிடையாது. எப்பவுமே வந்து ஒரு கட்சி வந்து 2-3 முறை தேர்தலில் சந்திச்சு அதை ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அந்த கட்சி அவங்களுடைய ஓட்டு சொல்ல முடியும். இந்த ஒரு அண்ணாமலை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த 11.27% ஓட்டு அது மறுபடியும் வருது, அதே தான் வரும்ன்றது தவறு. இன்னொரு விஷயம் சொல்றாங்க 18% ஓட்டு இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி அந்த ஓட்டு அது அப்படியே வர்றதும் அது பாதித்தப்ப அந்த எலெக்ஷன் சீசன் முடிஞ்சு போச்சு. இந்த எலெக்ஷன் சீசன்ல அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு சொல்லணும் இல்லைன்னு பாக்கலாம். அங்க வட மாவட்டங்கள்ல விஜய் எப்படி, அதாவது வன்னியர் சமூக மக்கள் மத்தியில கட்டாயம் வந்து தாக்கம் இருக்கு. பாமக ஓட்டு அதுல நம்ம அன்புமணி சார்ந்த ராமதாஸ் ஐயா 2 பேருக்குமே இருவருக்கும் இருக்கிற ஆதரவுல அந்த இளைய சமுதாய ஓட்டுகள் வந்து நிச்சயமா அங்கேயும் கொஞ்சம் தாக்கம் ஏற்படுதா பார்க்கலாம். இல்ல நீங்க பட்டியல் சமூக வாக்குகள்ல சொல்றீங்கல்ல, திருமாவை விட விஜய அதிகமா ஆதரிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை இங்க இல்ல, கொஞ்சம் சற்று கம்மி, அதாவது கொஞ்சம் குறைவான ஆதரவு இருப்பதா பார்க்கலாம். அதாவது பாமகவுக்கு இருக்கிற ஆதரவை விட குறைவா இருக்குன்னு பார்க்கலாம். சோ ஏன்னா விசிகாவுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தாவேக்கு அதிகமா சப்போர்ட் இருக்கு. ஆனா பாமக வந்து சற்று அதை விட கம்மியா எதிர்பார்க்கலாம் இல்லையா, அந்த அளவுக்கு விசிகா மாதிரி. ஓகே. இப்ப நீங்க தென் மாவட்டங்களும் வந்து இன்னைக்கு முக்குளத்தோர் கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, பொலிட்டிக்கலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தென் மாவட்டங்கள்ல இல்ல முக்குளத்தோர் சமூகத்தின் மத்தியில் யார் வந்து ஒரு டால் லீடரா இருக்காங்க?
நான் சொல்றது திமுக தொடங்கி புதிதா வந்திருக்கிற தாவேகா வரைக்கும் பாத்தீங்கன்னா யார் அவங்க அதிகமா தாவேக்கள் அடையாளப்படுத்தக்கூடிய நபர்களாக யாரும் இல்ல. இல்ல தாவேகாவை அவங்க எந்த இடத்துல விஜய் அந்த மக்கள் மத்தியில எந்த இடத்துல இருக்காரு? இல்லைங்களா? அந்த சமயத்துக்குள்ள பெருசா இல்லையா பிரதர், பெருசான தாக்கலாம் இல்ல. இப்போ ஓபிஎஸ் போன்ற இப்ப வந்து நம்ம ஒருத்தராடல வைத்தியலிங்கம் போற இந்த மாதிரி ஆட்களுடைய இதுதான் இதா இருக்கக்கூடிய அந்த சாதி அந்த சமுதாயத்துக்குள்ள இருக்கிற இளைஞருடைய செல்வாக்குன்றது சற்று குறைவதா இருக்கு. ஓகே. சோ அந்த பார்ட்டி வைஸா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாதி அவங்க பார்ட்டி அந்த மாதிரி இருக்கவங்களே முக்குளத்து சமுதாயம் வந்து இன்னார் பார்ட்டிக்கு தான் முழுசு போட்ட நிலைமை அதிமுக அந்த சமூகம் யார பெருளவு அது பழைய மாதிரியான இது இல்ல. ஒரு 10 ஆண்டுக்கு இந்த மாதிரி இப்ப இல்ல, சற்று மாறி தான் பாக்கலாம். இப்ப அவங்களுடைய ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ப்ரோ ஏடிஎம் கேக்குற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப இல்ல. இப்ப அந்த தாக்கம் வந்து குறைஞ்சிருக்கு. இப்ப வந்து அவங்க டிசைனிங் ஃபேக்டரா வந்துட்டாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணி ஓட்டு போறோம்னு இருக்காங்களே ஒரு மொத்தமா சேர்ந்து ஓட்டு போற சூழ்நிலை இப்ப மனப்போக்கும் இல்லைன்னு பாக்கலாம். இல்ல யாருக்கு ஒரு லைன் ஷேர் கிடைக்கும்? நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் ஓட்டு போடலாம். இப்ப திமுக கிடைக்கும். திமுக கிடைக்கும். அதுக்கு ஓபிஎஸ் தினகரன் போன்றவங்க வந்து கட்சியில இருந்திருக்கணும், சசிகலா போன்றவங்க எல்லாம் இருந்திருக்கணும். அது இல்லாதது அதிமுக மைனஸ். தென் மாவட்டங்களை பொறுத்தவரை முக்குள சமயத்துக்கு வாக்களை கவருகின்ற யுக்தியை அதிமுக தவறிட்டு தான் பார்க்கலாம். சோ விருதுநகர் மாவட்டத்தில் நாடார் சமுதாயம் இருக்காங்க. நாடார் சமுதாயத்துல வந்து அங்க ஓரளவுக்கு பற்றுவாங்க. திருநெல்வேலி, தேனி, ராம்நாடு, சிவகங்கை இந்த 4 மாவட்டங்களில் சற்று பாதிப்படைவதற்கான வாய்ப்பு அதிமுக தான் பார்க்கலாம். தென் மாவட்டங்கள்ல இப்ப நீங்க திமுக சொல்லிட்டீங்க, விஜய் இவங்க எல்லாரையுமே சொல்லிட்டீங்க. அங்க பிஜேபியோட ரோல் எப்படி இருக்கு? ஏன்னா நயினார் நாகேந்திரனை தலைவராக கொண்டு வராங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது பிஜேபிக்கான இடம் தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தூர் சமூகம் அது மனசு வந்து அது தேவேந்திர குழந்தை ஓட்டு வந்து போன முறை ஏழேன் குழந்தைலாம் வந்ததால வெற்றி பெற்றார் இவர் நம்ம பாஜக மாநில தலைவர். ஆனா இப்போ வர சட்டமன்றத்தில் அவரே துவப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ திருநெல்வேலி தொகுதியில மீண்டும் 2 துவக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த தேவேந்திர குல சமுதாய ஓட்டுகளை அப்போ ஓட்டு போட்டாங்க. இப்போ மறுபடியும் ஓட்டு போடணும்னா கேள்விக்குறியா இருக்கு. யாருக்கு போடுவாங்க அவங்க? ஸோ அவங்க மாத்தி ஓடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க டிசைட் பண்ணல. ஆனா கட்டாயம் அந்த ஓட்டுகள் மறுபடியும் வந்து இவருக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிச்சு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த சமுதாய ஓட்டுகள் தான் வந்து வெற்றியை தீர்மானிக்கப்பட்டது. அந்த ஓட்டுகள் மாறுவதற்கான வாய்ப்பு ஒரு சட்டமன்றத்தில் இருக்குதான்னு பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு எவ்வளவு மாற்றுறது இன்னும் அடுத்த ஆய்வு எடுக்கிற படிப்புலாம் தெரிய வரும். குறிப்பா முக்குள சமுதாயம் வந்து தலைவராக போட்டதுனால பாஜக ஆதரிக்கிறது கிடையாது. ஸோ அந்த ஒரு பிம்பம் வந்து அரசியல் இவங்க கட்டமைக்கப்படுறாங்க ஒழிய மற்றபடி அங்க களத்துல பொறுத்தவரை வந்து ராம்நாடு, சிவகங்கை, திருநெல்வேலி இந்த பகுதிகளில் தான் முக்குள சமுதாயம் அதிகமா இருக்காங்க. மதுரை ஒட்டிய பகுதியெல்லாம் திருச்சியிலிருந்து தொடங்குது. முத்தையும் முக்குளத்தும் தொடங்குது. அந்த பெல்ட்ல வந்து பாக்குற போது அந்த அளவுக்கு நம்ம சாதியை சேர்ந்தவர் ஆதரிப்புன்றது பிஜேபி கிடையாது. இனி வரும் காலத்துக்கு தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய மையம் கொண்ட அரசியல் இது மாதிரி இருக்காது. முழுக்க தமிழ்நாட்டில் பொறுத்த தமிழ்நாட்டின் அமைப்புகள் கட்சி அமைப்புகளுக்கு தான் எதிர்காலம் இருக்கும் மொழிய ஒரு காங்கிரஸோ ஒரு பிஜேபியோ இடதுசாரிகளோ இல்ல ஆம் ஆத்மியோ தேசிய வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வெற்றி பெறுவது இனிமேல் கடினமா பார்க்கலாம். தேவேந்திர குல வேளாளர்கள் சொல்றீங்க, அவங்க பிரதமர் மோடி வந்து பேசின சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? கடந்த காலங்களில் அவர் பேசினது அவங்க பாஜகவை ஆதரிக்கிறாங்கன்ற ஒரு பாயிண்ட்டும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஜான் பாண்டியன் அங்கதான் இருக்காரு. கிருஷ்ணசாமியும் கிட்டத்தட்ட அங்க தேவேந்திர குழுக்குள்ள பல பிரச்சனைக்கு வருது. ஏன்னா தேவேந்திர குழு பல சாதிகள் ஒன்றும் தமிழ்நாட்டு அரசியல் ஒன்றும் முடிவுக்கு வரல. அவங்க சாதிக்குள்ளே பல பிரிவுகள் இருக்கு. தேவேந்திர குல மொத்தமா தேவேந்திர குலம் இல்லை, அதுக்குள்ளே நிறைய கூறுகள் உள்ளடங்கியா இருக்கு. அதனால அந்த உடன்பாடுகள் வந்து இன்னும் ஒர்க் அவுட் ஆகல. அப்படி சொல்ல போனா அங்க வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில ஒரு சட்டமன்ற தொகுதியில்னா அவருக்கு ஒரு 10,000 ஓட்டு 5,000 ஓட்டு என்டிஏவை நோக்கி போலரைஸ் ஆகாதுன்னு சொல்லி இதுக்கு மேல ஆறு கம்மி, இதுக்கு மேல ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த பீரியட் முடிஞ்சு போச்சுன்னு பார்க்கலாம். உங்க ரீடிங்ல அங்க போகாதுன்னா ஏதோ ஒரு பக்கம் தெரியணும்ல உங்களுக்கு? கண்டிப்பா ஏதோ ஒரு பக்கம்னா திமுகவுக்கும் சாதமா இருக்கு. அந்த தேவேந்திர குல திமுக ரொம்ப சாதமா வரும். ஏன்னா இப்போ இந்த கிருஷ்ணசாமியோ அவங்கள வந்து அந்த மக்களோட நெருங்கிய தொடர்பு வந்து சற்று குறைஞ்சிருக்கு. இது ஜான் பாண்டியன் செல்வாக்கு இருக்கிறது. அவர் சமூகத்துல இருந்து ஒரு தலைவர் தாண்டி ஒரு பொதுவான தலைவர் ஆதரிக்க தொடங்கினாங்க. ஏன்னா இப்ப என்னன்னா அவங்களுடைய செல்வாக்கு சரிந்த பார்க்கலாம். இப்ப தென்காசியில தொடர்ந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி தொடர்ந்து தோத்துட்டு இருக்காரு. அவரு அந்த மாவட்டம் வந்து அவருடைய மாவட்டம். இப்ப திமுக குடில மன்னராக இருக்காங்களா, தென்காசி வந்து அவருடைய ஃபுல்லா அந்த வளர்ச்சி வந்து சரிந்துட்டு வருது. இப்ப அவங்களுடைய சன்னு வந்து வளர்ந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. அப்புறமா அந்த சமுதாய மக்கள் அங்க தென்காசி தான் அதிக பகுதியிருக்காங்க. திருநெல்வேலி சற்று குறைவுதான். அதனால என்னாச்சுன்னா அந்த செல்வாக்கு அங்க சரிதான் நீங்க பார்க்கலாம். நாடார் சமூகம் அவங்களும் வந்து இன்னைக்கு அதுல இருந்து நிறைய தலைவர்கள் பிஜேபியில உருவாகி இருக்காங்க. திமுக அதிமுகலையும் இருக்காங்க. அந்த சமூக மக்கள் ரொம்ப அவங்களும் செல்வந்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க எந்த கட்சி கேக்குறீங்க? நான் பொதுவா அந்த சமூக மக்கள் யார வந்து அவங்க அனிதா ராதாகிருஷ்ணனுடைய செயல்பாடு அந்த நாடா சமுதாயத்துக்குள்ள ஈர்ப்பு சக்தி இருக்கு, ஓட்டு வங்கி வாங்குற சக்தியா இருக்கு. இதே தமிழிசை போய் நாக்கு நேரில் தோத்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து நாடா சமுதாயத்துக்கும் அவங்களுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த சமுதாயத்துக்கு ஒண்ணுமே செய்யல, அவங்க நம்பி வரவங்களுக்கும் அந்த சமுதாய சங்கங்களுக்கும் ஒன்றும் செய்ய கிடையாது. அதனால அந்த உறவு முறையில வந்து நாடா சமுதாயத்துக்கு ஓட்டு வங்கி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுல இப்ப அந்த இடத்துல திமுக இது மணிராகிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு வங்கி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே இடத்துல முன்னாள் அதிமுக அமைச்சர் இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலும் பார்க்கலாம்.
இல்ல அதுவும் ஒரு பிம்பம் இருக்கு, பிஜேபி பின்னாடி தான் நாடார் சமூகம் பெருமளவுக்கு இருக்கு அப்படின்னு. இப்ப இல்ல அது அண்ணாமலை இப்போ தலைவர் போன பிறகு மாற்றங்கள் உருவாயிடுச்சு. ஓ, சோ அவர் திமுகவை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஆமா, திமுக இந்த முறை திமுக ஓட்டு போடுவாங்க. எப்படி எம்பி எலெக்ஷன் வந்துச்சோ அதே மாதிரி ஒட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த நாடார் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பார்வை எப்படி? அவங்களுக்கு பார்வை திமுக தான் எப்பவுமே. அது திருநெல்வேலி பகுதியில சற்று கொஞ்சம் மாறும். ஆனா ஏடிஎம்கேக்கு அங்க ஓட்டு இல்லை. ஸோ ஏடிஎம்கே ஓட்டு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அங்க நாடார் சொல்லுங்க நாம் தமிழ் கொஞ்சம் ஓட்டு போகுது. அதுக்கிட்ட முழுக்க திமுக ஓட்டு, காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு தான் திமுக ஓட்டு வரது வழியே ஏடிஎம்கே ஓட்டு வர்றது மிகப்பெரிய கடினமா அங்க பார்க்கப்படலாம். அந்த இடத்துல நாடார் கிறிஸ்துவ சமுதாயத்துல கொஞ்சம் ஓட்டுகள் தாவை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தாக்கம் எந்த அளவுக்கு வருதோ அதை ஒட்டி தான் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு மாறுவதற்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அந்த மாதிரி சூழல் உருவத்தான் பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததா கொங்கு மண்டலத்தை பத்தி நாகர்கோயில், விளவங்கோடு, அந்த மீனவர் பகுதியில் ஒட்டி ஒரு அந்த கடற்கரை ஒட்டிய பகுதிகள்லாம் வந்து மீனவ சமுதாயத்தை ஒரு பர்னாண்டிஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மக்கள்லாம் இருக்காங்க. அந்த ஒரு மக்கள் மத்தியில சில மனமாற்றம் திமுகவே போட்டிருந்தாங்க. மீனவர் சமூக மக்கள் மத்தியில நாம் தமிழருக்கும் கன்னியாகுமரியில ஓரளவுக்கு அவங்க இருக்கு, ஆதரவு இருக்கு. அதான் சொல்ல இவங்க ஓட்டை பிரிச்சுக்கிறாங்க. அதனால ஏடிஎம்கே ஓட்டு அங்க வந்து கம்மின்னு பார்க்கலாம். சோ அந்த இடத்துல வந்து டிஎம்கே, தாவேகா, நாம் தமிழுக்கான ஓட்டுகள் அதிகமா இருக்கிறாங்க. இந்த அதிமுக ஓட்டு என்பது சற்று கடினமா தான் கன்னியாகுமரியில பார்க்கலாம். கொங்கு பகுதியில கொங்கு வேளாளர்கள் அங்க இருக்கிற அவங்க வந்து இப்ப நம்ம கட்சி ரீதியாவை தாண்டி தலைவர்களா அவங்க யாரை ஐடென்டிஃபை பண்றாங்க? இப்ப எந்த தலைவர் கேக்குறீங்க? தலைவர் திமுக தொடங்கி எல்லா தலைவரும், ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி, விஜய், அண்ணாமலை, சீமான், அந்த பகுதி மக்கள் யார வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக? கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட ஒரு 10% ஓட்டுகள் வந்து 10ல இருந்து ஒரு 15% ஓட்டுகள் வந்து இப்ப தற்போது சொல்ல விஜய்க்கு ஆதரவு கூடியிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கு. மற்ற கட்சியிலிருந்து அவரும் ஒரு தலைவராக ஏற்றிருக்காங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு பகுதிகளில் விஜய்க்கான ஒரு குரூப் வந்து உருவாயிருக்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு 15-16% ஓட்டுகள் வந்து வருவதற்கு வாய்ப்பு. விஜயும் ஒரு தலைவராக ஏற்றுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு விட்டுட்டு கரூர், கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி பகுதிகளில் அண்ணாமலைக்கான ஆதரவும் இருக்கிறதா பார்க்கலாம். எடப்பாடி அவர்களுக்கு கோயம்புத்தூர்ல வந்து சற்று செல்வாக்கு முன்னை விட குறைஞ்சிருக்கு. அவருக்கு நாமக்கல், அவர் சேலம் இந்த மாதிரி ஒட்டிய பகுதிகள் தான் அவர் செல்வாக்கு இருக்குன்னா, இது தங்கமணி அவர்களே பெருசா சொல்ற மாதிரி செயல்பாடு இல்லை. ஏடிஎம்கேல குமாரபாதத்துல தான் அவர் வீடு இருக்கு, குமாரபாத் தான் இருக்காரு. அந்த அளவுக்கு பழைய மாதிரி ஒரு ஆக்டிங் பாலிடிக்ஸ்ல ஆக்டிவா இல்ல. வரிசைப்படுத்தினா எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துல இருப்பார் கொங்கு மண்டலத்துல? இப்போ முதலிடத்துல இருக்காரு. இப்ப அண்ணாமலை இறக்கத்துக்கு முதலிடத்துல இருக்காரு. அது மாதிரி அதுக்கடுத்து வேலுமணி இருக்காரு. ஸோ அவருடைய ஃபேக்டர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்கு. அதனால எடப்பாடி வந்து இப்போ கொங்கு பெல்ட்டை பொறுத்த கொங்கு சமுதாயத்துக்கு முதலிடமா இருக்காங்க. அண்ணாமலை 2வது திட்டம் பார்க்கலாம். அண்ணாமலை 2 ஸ்டாலினை விட முன்னாடி இருக்கு. இல்ல அந்த கணக்குல வேற சமூகம் இல்ல சொல்றது தலைவர்களா அப்படி பாக்குறப்போ தேர்தல் வெற்றியில வேற மாதிரி மாறும். தேர்தல் வெற்றி கணக்குல வேற மாதிரி அப்படி மாறும்போது திமுக முதலிடத்துல, 2வது இடத்துல எடப்பாடியும், 3வது இடத்துல வந்து அண்ணாமலை, இப்படி ஒவ்வொரு விஜய் அப்படி பிரிஞ்சு போக முடியாது. அண்ணாமலையா எடப்பாடியானா எடப்பாடி 1, அண்ணாமலை 2 அப்படி வரும். இப்படி நீங்க வெவ்வேறு வகை இருக்கு. அந்த மாதிரி வகைப்படுத்தி கேட்கிறப்ப அந்த வெவ்வேறு வகையில மாறும்னு சொல்றேன். அங்க நாயுடு, அருந்ததி இருக்காங்க. அவங்க எப்படி எந்த மாதிரி? நாயுடு கோயம்புத்தூர் மட்டுமே 26% வாக்கள் இருப்பதா நான் பழைய ஆய்வுல இருந்தேன். இப்போ எவ்வளவு இருக்கான்னு தெரியல. 30% வாக்கு, அதுல 26% ஓட்டர்ஸ் வந்து போலி போடக்கூடியது இருக்காங்க. சிங்கநல்லூர், சூலூர் கம்மி, மற்ற கவுண்டம்பாளையம், மற்ற தெற்கு, வடக்கு இந்த மாதிரி பகுதியில் வந்து அவங்க பிரதானமா இருக்காங்க. அது சிங்கநல்லூர் தொகுதியில தெலுங்கு சமுதாயம் அதிகமா இருக்காங்க. அது தெலுங்கு சமுதாயம் 3 பேர் இருக்காங்க. நாயுடு, கம்ம நாயுடு, அப்புறம் அந்த மாதிரி 3 வகையான சாதிகள் இருக்காங்க. அந்த சாதியான ஓட்டுகள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அங்க நின்றாங்கன்னா வெற்றி வாய்ப்பு இருப்பதற்கான சூழ்நிலை அந்த தொகுதியில் இருக்கு. அதுல யூனிஃபார்மா ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கா எங்க? ஆமா, அந்த இடத்துல வந்து தெலுங்கு சமுதாய ஓட்டுகள் அந்த 3 தெலுங்கு சமூக மக்கள் இப்படிதான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி இல்ல. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்துக்கு உட்பட்ட நாயுடு சமுதாய உட்பட்டவங்களுக்கு ஆதரிப்பாங்க. இல்ல எப்படியும் அப்படி அந்த ரீஜன்ல அவங்க பலமா இருக்காங்கன்னா எல்லா கட்சியும் அந்த சமூகத்துல இருந்தா டிஎம்கே அங்க வலுவாரு. அதை நீங்க அப்படி பாத்துக்கலாம். டிஎம்கே அங்க வலுவா இருக்கு. அப்புறம் டிஎம்கேனா எடப்பாடி ஸ்டாலினுக்கான போட்டியாக இருக்கிற போது அந்த இடத்துல பிரதம சமய சந்திட்டாங்கன்னா ஒரு சான்சஸ் வந்து ஸ்டேட் மாநில அரசியல வாய்ப்புன்னு பாருங்க. அந்த இடத்துல வாய்ப்பு 20% ஓட்டு தான் இருக்கு. இந்திய கோயம்புத்தூர் 20% ஓட்டு தான் இருக்கு. ஸோ அந்த ஓட்டுகள் அதிகமா வந்து திமுக தான் போலவே அதிமுக போற வாய்ப்பு இல்லை. திமுக போலரைஸ் ஆயிரும். திமுக அதுக்கடுத்து கொஞ்சம் வந்து இந்துத்துவால வந்து இருக்காங்க. அந்த இந்துத்துவால வந்து கவுண்டம்பாளையம் சில ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்துத்துவ ஆட்கள் இருக்காங்க. அந்த RSS இந்துத்துவ அந்த அமைப்புல இருக்காங்க. அந்த இருக்க ஓட்டுகள் கொஞ்சம் போகும், பெருசா பாதிப்படுறாரு. இஸ்லாமியர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும்? இஸ்லாமியர்கள்னு பார்க்கும்போது நீங்க தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரியான ஃபீல்ட்ல அவங்க இருக்காங்களா, இல்ல ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளும் அவங்களுடைய நோக்கமும் வேற மாதிரி இருக்கா வாக்களிப்பதுல? இல்ல, இஸ்லாமிலே லப்பை, இஸ்லாமிலே பாகுபாடு நிறைய இருக்கு, நிறைய வகை இருக்கு. அதுக்குள்ளேயே
அதுல வந்து ஊட்டியில் இருக்கிற இஸ்லாமியர் வந்து அதுவுடைய பார்வை வேற மாதிரி இருக்கு, வாணிபுரம் இருக்கிற முஸ்லீமுடைய பார்வை வேற மாதிரி இருக்கு, பட்டுக்கோட்டையில் இருக்க முஸ்லீமுடைய பார்வை வேற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு இடமும் ஒரு மாதிரி. அவங்க எல்லாரும் எப்படி பார்த்தாலும் அந்த பாஜக எதிர்ப்புங்கிற அந்த எந்த மாற்றம் திமுக தாவேக்கான ஆதரவா இருக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு வராது, கம்பல்சரி ஓட்டு வராது. ஸோ அது வந்து ரெகுலரா அவங்களுக்கு தான் மாத்தி போடுவாங்களே, மாத்தி விட மாட்டாங்க. அதெல்லாம் திமுக வலுவா இருக்குன்னு பாத்துக்கலாம். திமுக எந்த வகையிலுமே கூட்டணி கட்டமைப்புல பிளஸ்ஸா இருக்கு. தேர்தல் அரசியல ஆட்சி மீது வெறுப்பு இருக்கு இல்லைன்னு சொல்லல, கம்பல்சரி வெறுப்பு இருக்கு. அந்த வெறுப்பு தேர்தல் அரசியல ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ போன பார்லிமெண்ட்ஸ்ல ஏன் அப்படின்னு எடுத்துக்கிற உதாரணம், பார்லிமெண்ட்ஸ்ல செந்தில் பாலாஜி அரெஸ்ட், பொன்முடி அரெஸ்ட், கடுமையான வெறுப்பு. ஸோ அவ்வளோ ஊழல், அவ்வளோ கலெக்ஷன், எல்லாம் பிரச்சனை கடுமையாச்சு. ஆனா என்னாச்சு, ரிசல்ட் வெற்றி பெற்றாங்க. அதுதான் ஏன் சொல்றேன்னா தேர்தல் அரசுல இம்பாக்ட் கொடுக்காது. ஏன்னா திமுக அந்த 4 ஆண்டுகளா ஆட்சி மக்களுக்கு நல்ல செஞ்சாலும் பட் தேர்தல் அரசியல கரெக்டாக கட்டமைப்பு வச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. ஏடிஎம்கே அதை தவறு விட்டுருக்குதா பார்க்கலாம். எடப்பாடி அவருக்கு அது மைனஸா இருக்கு. ஏன்னா ஒரு அரசியல் கட்சியில சாக்ரிஃபைஸ் வேணும், சகிப்புத்தன்மை வேணும், அப்படிதான் வெற்றி பெற முடியும். அந்த இடத்த அவர் தவறு விட்டு தான் பார்க்கலாம். ஏன்னா எல்லாரையும் அரவணைச்சு சென்று இப்ப அழகிரியோட கூட ஸ்டாலின் அவர்கள் 11 வருஷம் கழிச்சு மீட் பண்ற வாக்கு அரசியல் தான். அண்ணன் தம்பி உறவுல இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஆதரவாளர்கள் திமுகவுக்கு ஆதரிக்கிறாங்க. இப்ப அந்த சிம்பதிக்கு உருவாக்குறாங்க. அது மாதிரி எல்லாரையும் ஏத்துக்கிட்டு அரவணைச்சிட்டு நம்ம எதிரியை வீழ்த்தக்கூடிய. ஏன்னா அதிமுக திமுக ரெண்டையும் ஒரே பார்வையில பாக்குறாங்க ஒழிய அதிமுக சிறந்த கட்சி, திமுக சிறந்த கட்சி எல்லாம் பாக்கல. 2 கட்சிகளும் சம பேட்டர்ல தான் பாக்குறாங்க. ஊழல்ல கூட பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே லெவல்ல பாக்குறாங்க ஒழிய இந்த கட்சி ஊழல் இல்லாத கட்சி, அந்த கட்சி ஊழல் கட்சி இல்ல, 2 ஊழல் உள்ள கட்சி தான் பாக்குறாங்க. சமபலத்தில் தான் அதிமுக திமுக பாக்குறாங்க ஒழிய இது சிறந்த கட்சி, இவங்க நேர்மையானவங்க, அவங்க நேர்மையில, எல்லாம் நேர்மையாற்றதான் மக்கள் பாக்குறாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தவரை 100% இவங்க நமக்கான தலைவர்கள்ன்ற நிலைமை மாறிதான் பார்க்கலாம். திமுகவுக்கு இந்த விஷயம் நெருக்கடியா இருக்கு களத்துல, இத அப்படியே வளர்ந்துச்சுன்னா திமுகவுக்கு சர்க்கலா மாறும்னு நீங்க எதை சொல்லுங்க? கட்சி நிர்வாகிக்குள்ள பிரச்சனை நிறைய இருக்கு. அதாவது கிளை தோறும் வந்து ஓப்பனா சொல்லணும்னு சொன்னா கட்டிங் வந்து போய் சேரதில்ல. திமுக அடிக்கிற கொள்ளைகள் வந்து மினிஸ்டர்ஸ், மாவட்ட செயலர், எம்எல்ஏ, ஒன்றிய செயலர் அடிக்கிற பணத்துல வந்து அந்த இருக்கிற தொண்டனுக்கு போய் சேரல. அந்த திமுக தொண்டர் குமரில் இருக்கான். அந்த விஷயம் கரெக்ட் பண்ணாங்கன்னா ஸோ ஒரு சான்ஸ் திமுக திமுகனே போதும்னு சொல்லுவாங்க. அப்போ திமுகவுடைய மைனஸ் என்ன, திமுக இருக்க தொண்டர்கள் வந்து அதிர்த்து இருக்காங்க. ஏன்னா அந்த 4 ஆண்டுகளா அரசாங்கத்துல எந்த பலனுமே எந்த லாபமே அந்த கட்சி வேஷ்டி கட்டிட்டு பாடுபடுறவனுக்கு பலன் கிடைக்கல. ஸோ இந்த ஒரு வருஷமாவது அவன் பலன் கிடைச்சானா, சற்று மனமாற்றம் ஏற்பட்டாங்கன்னா விரக்தியில் இருக்கிறவங்க கொஞ்சம் விழிப்புணர்வு அடையத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அது ஆண்டு கொண்டிருப்பவர்கள், வருமானிட்டு கொண்டிருப்பவர்கள் அந்த கட்சிக்காரனை கண்டுகிட்டா நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை எடப்பாடி, அண்ணாமலை போன்ற எதிர்கட்சி தலைவர்கள், விஜய் போன்றவர்கள் ரொம்ப பெருசா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க? அந்த விஷயத்துல சட்ட ஒழுங்கு 2 பேர்லயுமே 2 ஆட்சியிலுமே சட்ட ஒழுங்கு சரியில்லைங்க. அதாவது சட்ட ஒழுங்கை பராமரித்து 2 கவர்மெண்ட்டையும் அதிமுக 2 ஒப்பிட்டு கேட்கிற போது 2மே 72% மோசம்ன்றாங்க. இல்ல ஜெயலலிதா இருந்தப்ப போலீஸ்க்கு ஒரு இல்ல அந்த வரல, ஜெயலலிதா அதை ஒப்பிட்டு கேட்கல. எடப்பாடி ஸ்டாலின் 2 பேருடைய ஆட்சியில சட்ட ஒழுங்கு அப்படின்னா சேம் பேட்டர்ன் தான் இருக்கு. 2 பேர் ஆட்சியும் மோசம்தாங்க. அவங்க ஆட்சியில ஒன்னும் இதால அதே மாதிரி தான் இங்கேயும் இதாதோட 2த்துலயும் மாறுபடல. சட்ட ஒழுங்கு கட்டுள்ள ஒழுங்கா பண்ணலன்றதுதான் 72% அது தெரிவிச்சிருக்காங்க. 2 போத் பார்ட்ஸ். அதே மாதிரி அரசு லஞ்சம் ஊழலை கட்டுப்படுது. அது வந்து அந்த ஆட்சியும் இந்த ஆட்சியும் ஒரே சேம் பேட்டர்னா இருக்கு. அதே மாதிரி மதுகுடி பிரச்சனை 24 hours மது கிடைக்குது. இல்லீகலா மது விற்கிறான், போலியா மது விற்கிறான். இந்த பிரச்சனை வந்து அரசு எடுக்கல. தரமற்ற மது கொடுக்குறாங்க. நிறைய பேர் குடும்பம் வித்தியாசம் இல்லைன்னா மக்கள் பாக்குறாங்க. அதே மணல் கொலை தடுக்கும் நடவடிக்கை அதுவும் அதே மாதிரி தான் பாக்குறாங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரேஷன் பொருள் அன்னைக்கும் அதே மாதிரி ஒழுங்கா கொடுக்குறதுல இன்னைக்கு அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஓட்டிங் ஃபேக்டர்ல பாதிப்பை ஏற்படுத்துது. கண்டிப்பா இல்ல, அது ஏற்படுத்தாதுங்க. பெரிய அளவுக்கு அந்த தேர்தல் அரசியல் வேறங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சிருக்கு இல்லையா, இது வந்து பிளஸ்ஸா மைனஸா? என்ன பொறுத்தவரை 2 பேருக்குமே மைனஸா? 2 பேருக்குமே மைனஸ். ஏன்னா 2 பேருமே கீரி நாக மாதிரி இருக்காங்க. சோ ஒர்க் அவுட் ஆகுது கஷ்டம். அதுல குறிப்பா மேலையா கீழையா? மேல வந்து பாசமா இருக்கிறாங்க. சோ அதுல இந்த தலைவர்கள் மனம் இணைந்தது, தொண்டர்கள் மனம் இணையல. ஸோ கேடர்ஸ் உள்ள இணையம் ஏற்படலை. அது இல்லாமல் பாஜக நிர்வாக கட்டமைப்பு ரீதியாக தொண்டர்கள் கம்மி. ஸோ இது என்ன ஆச்சுன்னா அந்த பாஜக வந்து இந்த அபரீத வளர்ச்சி வந்த காரணமே மறுபடியும் அண்ணாமலை தொடர்ந்துதான் இருக்கு. இந்த அண்ணாமலை பேச்சால தான் ஒரு கூட்டம் வெளியிலிருந்து வந்து ஈர்க்கப்பட்டு ஓட்டு போட்டாங்க ஒழிய அவங்க கட்சிக்குள்ள வரல. ஸோ அந்த 11.27% கட்சியுடைய உறுப்பினர் அல்ல. ஸோ கட்சிக்கு வெளியே தான் இருக்கான். ஸோ பிஜேபி எப்போ இருக்கு மாதிரி கட்சியா இருக்கு. இப்போ எடப்பாடி அவர்கள் எதை பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இவ்வளவு செல்வாக்கு ஓட்டு வாங்கியிருக்காரு, ஒரு 18% ஓட்டுன்னு சொல்லி வச்சுங்க. அந்த ஓட்டு வந்து நம்ம கூட்டணி வச்சோம்னா நம்ம ஒரு 20% பார்லிமெண்ட்னா ஒரு 18% போது அடுத்து வாக்காளர் பணம் கொடுத்துன்ற போது அந்த ஒரு 40% நெருங்கின கணக்கை தான் எடப்பாடி அவர்கள் விஜய் அவர்கள் தொங்கிட்டு இருந்தார். இப்ப ஏன் அதை விட்டு வெளியே ஏன் வந்து அங்க கிடைக்காத போது ஏன் பாஜக இது பண்ணாங்கன்னா 11% ஓட்டுக்குங்க. அந்த 11% பிளஸ் ஆர் மைனஸ் தெரியாம 11.27% பிஜேபி ஓட்டு தான் நினைக்கிறாங்களா? அது தப்பு, அந்த பார்வை தப்பு. அது கிடையாது. ஏன்னா நான் நன்கு அதை பத்தி இந்த இடம் சொல்றேன். எல்லாமே 3/4 ஓட்டு 8%
ஓட்டுகள் வந்து வெளிந்து வந்த ஓட்டு. அது வந்து ஜம்ப் ஆயிடும். மறுபடியும் எடப்பாடி வந்து அங்கீகரிக்க கொடுக்க மாட்டாங்க. இதே அண்ணாமலையை கட்சி விட்டு பொறுப்பு எடுத்து சொன்னது வந்து பரவிருச்சு. அவங்க மனசு மதிலா இதாச்சுன்னா நம்ம அதாவது அண்ணாமலை பிஜேபி தலைவரா இருந்திருந்தால் அந்த 11 இன்னும் பிளஸ் ஆயிருக்கும். அது தவறு விட்டாங்க. மிகப்பெரிய தப்பு. அது பிஜேபிக்கான ஓட்டு இல்ல, அண்ணாமலைக்கான ஓட்டு. இங்க பிஜேபி வளரல, அண்ணாமலை தான் வளர்ந்திருக்காரு. நீங்க அதை எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? இப்படி அது பிஜேபிக்கான ஓட்டு இல்லன்னு நீங்க உறுதியா சொல்றீங்க இல்லையா? அதை நீங்க எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? நிறைய ஆய்வு எடுத்தனால நிறைய பேர் தகவல் சேரினால அதை அழுத்தமா சொல்ல வரணும். ஏதாவது ஒரு சில உதாரணங்கள் சொல்லுங்களேன். எந்த அடிப்படையில அது அவருக்காக மட்டுமே விழுந்துச்சு? மோடிக்காகவோ, முன்னாடி இருந்த வாஜ்பாய்க்காகவோ, மற்ற அமித்ஷா போன்ற தலைவர்களுக்காகவோ, RSS, இந்துத்துவா, திமுக எதிர்ப்பு, இதுக்கெல்லாம் விழாத ஓட்டு அண்ணாமலைக்கு தான் அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. அது எந்த அடிப்படையிலன்னு கேட்குறேன். சிம்பிள். பேச்சு, செயல், சிந்தனை, அவருடைய செயல்பாடுகளை பிடிச்சி ஈர்க்கப்பட்டதுனால் வாக்களிக்கிறாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. ஊடகத்துடைய பேட்டியை பார்த்து அதை ஈர்ப்பு ஏற்பட்டு வாக்களிக்கிறாங்க. வயதன அது வந்து உங்களுடைய கருத்தா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தோணலாம், அது தனிப்பட்ட விஷயம். பட் நீங்க சொல்றீங்கல்ல அந்த 11ல இல்லங்க இது பிஜேபிக்கு இத்தனைதான் வந்துருச்சு, அண்ணாமலைக்கு இவ்வளவு, நீங்க சொல்ற குவாலிட்டி அண்ணாமலைக்கு இருக்கு, பட் இந்த வாக்குகள் அண்ணாமலைக்கு தான் வந்துச்சு நீங்க உறுதியா சொல்றீங்க இல்லையா? அது எந்த அடிப்படையிலன்னு கேட்க. எந்த அடிப்படையில இளைஞர்கள் அது மாதிரி கேட்க வரீங்களா? இல்ல இப்போ எந்த நான் சொல்றது காரணம் இதனால இது பிஜேபிக்கு வரலங்க. இப்ப நீங்க சொல்றது இப்போ அண்ணாமலையோட பேச்சு திறன், இதெல்லாம் அவருடைய திறன் செயல்பாடு, அது வேற. பட் ஆனா அந்த வாக்கு நீங்க அவருக்கு தேசிய கட்சிக்கான பிம்பத்துல வந்து கட்சிக்கு ஆதரவு கொடுக்கல. சோ மோடி, அமித்ஷா அந்த பிம்பத்துக்கான இது வாக்கு கொடுக்கல. முழுக்க இந்த மாநில தலைவர் இப்ப எப்படி ஸ்டாலின் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு, இப்படி எல்லா தலைவரும். நீங்க கோவை தெற்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நேரடியா அவரே கேண்டிடேட், அதுல வந்தது பெருமளவுக்கு அவருக்கான வாக்குகள்னு கூட சொல்லலாம். தாமரைக்கு வராத வாக்கு அண்ணாமலைக்கு வந்துருச்சு. மற்ற இடங்கள்ல இருக்காங்கல்ல, இப்ப தமிழிசை சவுந்தரராஜனோ இல்ல ஏசி சண்முகமோ இல்ல தேவநாதன் யாதவோ, அந்த எப்படி அண்ணாமலை அந்த பார்வை நீங்க பாக்காதீங்க. அதாவது நீங்க பாஜக உள்ள பாருங்க, நீங்க அது ஏசி சண்முகம் அதோட செக்டார் வேற, முதலியார் சமுதாயம் அது ஒரு பெல்ட் இல்ல. தென்சென்னை தமிழிசை எடுத்துக்கோங்க. தமிழிசைக்கு வந்து செல்வாக்கு கிடையாது, நாடா சமுதாயத்துக்குள்ளே செல்வாக்கு கிடையாது. அம்மாவுக்கு தென்சென்னையில போலான வாக்குகளும் அண்ணாமலை செல்வாக்கு தான் ஓட்டு. இதான் உண்மையான விஷயமே. இல்ல இதுக்கு முன்னாடியே 1.5 லட்சம் ஓட்டு இளங்கணேசன் இருந்தப்ப 2014 வாங்கிருக்காரு. பட் ஆனா தென்சென்னை பொறுத்தவரை அதாவது அண்ணா இப்ப என்ன இங்க சிக்கல் என்னன்றீங்களா, இந்த 4 வருஷமா ஒரு இம்பாக்ட தேசிய கட்சி வளர வாய்ப்பு இல்லைங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இதை உருவாக்குறதுன்னா அதுக்கான ஆட்கள் தான் அதில் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படியே தமிழிசை முகத்தை பார்த்தோம். அங்க இன்னொரு விஷயம், பாஜக பொறுத்தவரை ஒவ்வொரு மாநில தலைவருக்கும் தனக்கான செல்வாக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு 20,000 ஓட்டு இருக்கு. இப்ப திமுக சொல்லலாம், அதிமுக சொல்லலாம், இப்ப நாம் சீமான் கூட சொல்லலாம், இந்த இடத்துல இவ்வளவுதான் இருக்கு. ஆனா பிஜேபி பொறுத்தவரை யாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. அது ஒரு பிரச்சனை. கட்டமைப்பு வந்து சரியில்லை. ஒரு தேர்தல் கட்டமைப்புல எதிரியை வீழ்த்தக்கூடிய கட்டமைப்பு பிஜேபிக்கு இல்லை. கிளை தோறும், ஒன்றிய தோறும், நகர தோறும், மாவட்ட தோறும் சரியான வந்து ஒரு பொலிட்டிக்கலா ஆளுங்கட்சி எதிர்த்து பண்ற அளவுக்கான ஆட்கள் அங்க இல்ல. இப்ப நீங்க சொல்ற அந்த 11% இல்ல ஒட்டுமொத்தமா கூட்டணியோட 18ங்கிறத 2014 பண்ணிட்டாங்க பிஜேபி. அன்னைக்கு அண்ணாமலை இல்ல. ஆமா, அன்னைக்கு அது சாத்தியம்னு சொல்லும் போது இன்னைக்கும் அதே இடத்துலதான் இருக்கு பிஜேபி கூட்டணியோட, அது என்டிஓட. அங்க நீங்க மதிமுக அது கிளம்பி இப்ப மாறிக்குன்னு வச்சுங்க. இப்ப வந்து அதிமுக வந்து ஓட்டுகள் இப்படி மாறுது இல்லையா, இந்த ஓட் ஷேரிங்ல வந்து மாறுது, வேற ஒண்ணுமே கிடையாது. சோ அப்படின்ற போது அந்த பேட்டர்னும் இந்த பேட்டர்ன் ஜெயலலிதா இருக்கும்போதே அவங்க அதை பண்ணாங்க. ஓட் பெர்சன்ட் அவ்வளவுதான். அந்த மாற்றங்கள் மாறுது ஒவ்வொரு. அதுல அண்ணாமலை ஃபேக்டர் எங்க வருது? அண்ணாமலைக்கான ஓட்டு அதுதான் அந்த காலகட்ட அறுவடை வேறு, இப்ப இருக்கிற அறுவடை. இப்ப இருக்கிற சூழ்நிலை அண்ணாமலைக்கான ஒரு கூட்டம் தான் ஓட்டு போடுதுன்னு பார்க்கலாம். அந்த பீரியடுக்கான சூழ்நிலை, கூட்டணி, அந்த கட்டமைப்பு, அதுக்கு ஓட்டு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற போது அண்ணாமலை கூட்டணி இருக்கிற போது அண்ணாமலைக்குன்னு ஒரு ஓட்டு போட ஒரு கூட்டம் உருவாயிருக்கு. அந்த ஓட்டு தான் இந்த ஓட்டை வந்ததா பார்க்கலாம். நம்ம எல்லா ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகங்கள் பத்தியும் பேசிட்டோம். ஆதி வாரியாகவும் மண்டல வாரியாகவும் பார்க்கும்போது எந்த இடத்துலயுமே அண்ணாமலையோட ஃபேக்டர் நீங்களே சொல்லல. அப்ப இதை தவிர்த்து பார்க்கும்போது கொங்கு மண்டலத்தை தவிர இல்ல, அதுதான் என்ன விஷயம், அனைத்து சாதி மக்களுக்கான தலைவராக அண்ணாமலை மக்கள் ஒரு பார்க்கலாம். இல்ல அப்படி எல்லா சாதியில வந்து எடப்பாடி அடைக்கலாம், கவுண்டர் சமுதாயம் அடைக்கலாம், இப்ப முக்குளத்தூர்ல வந்து ஓபிஎஸ் அடைக்கலாம், டிடி தினகரன் அடைக்கலாம், இப்படி ஒவ்வொருத்தர் அடைக்கலாம். ஆனா அண்ணாமலை பொறுத்தவரைனா அனைத்து சமுதாயத்துக்கான தலைவராக இருக்கதான் பிரச்சனை. அவர் சாதி மையம் வச்சு அரசியல் பண்ணல. இப்ப நீங்க சொன்னதுல இப்ப நாடா சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைவரா இருந்தப்போ தூத்துக்குடியில நாடா சமுதாயத்திற்கும் நிறைய பேர் அண்ணாமலைக்கு ஆதரிக்கலாம். இல்ல அதான் இப்ப நீங்க சொன்னதுல அண்ணாமலையோ தமிழிசையும் நிக்க வச்சாங்கன்னா அந்த இடத்துல அண்ணாமலை தான் ஆதரிப்பாங்க. இல்ல நான் எப்படி கேக்குறேன்னா, இப்ப நீங்க சொல்லிட்டு வந்தீங்கல்ல நம்ம இன்டர்வியூல தொடக்கத்துல இருந்து இப்ப நீங்க சொல்லிட்டு வந்ததுல ஒவ்வொரு சமூக வாரியா நான் கேட்டதுல ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் இந்த 3 பேர் தான் எல்லா மண்டலத்திலையும் செல்வாக்கு மிகுந்தவர்களா இருக்காங்க. ஆமா, ஒரு சில கட்சிகள் இப்ப வட மாவட்டங்கள்ல பாமக மட்டும் இல்ல, செல்வாக்கு அதிகம் கம்மின்னு ஒரு கிளப் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இருக்கு. இல்ல அதான் நான் 4 இடங்கள் வரைக்கும் நீங்க பெரும்பாலும் சொல்லிட்டீங்க. ஒரு 5வது இடம்னா சீமான் கண்டிப்பா எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. சீமானுக்கு அடுத்த இடத்துல அப்ப அண்ணாமலை எல்லா இடத்துலயும் இருக்கு. சீமானம் பண்ணாலும் ஒப்பிட்டு பார்க்கலாம். சோ அந்த இடத்துல சீமானுக்கு 8% இருக்கு. அந்த மாதிரி ஒப்பிடலாம். சோ அந்த மாதிரி நீங்க 8% தான் அண்ணாமலைக்காக காமன் பீப்புள் மக்களுடைய ஓட்டா இருப்பா நீங்க பார்க்கலாம்.
8% இருக்கும்ன்றீங்க 8% கன்ஃபார்ம் உண்டுங்க. நான் தமிழ்நாடு முழுக்க நான் அண்ணாமலை டீப்பா படிச்சிருக்கேங்க. சாதாரண சாமானியனா ஒரு விவசாயத்தை பிறந்து நான் விவசாய குடும்பத்தில் வந்தபோது ஒரு பாலிடிக்ஸ் வந்து உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா அப்பா பேனர் வராரு, சீமானும் சினிமாவில் வந்து வராரு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல விஜயும் சினிமா வந்து வராரு. ஒரு சாமானியம் வருகின்ற போது விஜயும் அண்ணாமலையும் நான் உன்னிப்பா வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பார்க்குறப்ப இவங்க வந்து ஓட்டுகள் வந்து காமனாக வர ஓட்டுகளாக இருக்க ஒழிய அது உன்னிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கப்போ நான் அதுக்கு அழுத்தமாக சொல்றது காரணம் அவங்கள தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அழுத்தமாக அவங்கள தலைவர்கள் மட்டும் இல்லை, அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு எப்படி இந்த ஓட்டு மாறுது போன்ற விஷயங்கள். சீமானுக்கு 16 வருஷம் தேவைப்பட்டிருக்கு அந்த 8%க்கு. இவருக்கு 4 வருஷம் அந்த எலர்ஜி கிடைச்சிருக்கு. 8% ஓட்டு இங்கே சால்ரா வந்து பிஜேபி அந்த ஓட்டு அவருடைய ஓட்டு தான். ஸோ நான் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட நிறைய சாம்பிள்ஸ் நிறைய ஆய்வுகள் அடிப்படையில் அந்த அனுபவத்தின் வச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றதுன்னா அந்த ஓட்டுகள் அண்ணாமலை ஓட்டுகளை தான் நான் பார்க்குறேன். பிஜேபி இல்ல இப்ப நீங்க ஒவ்வொரு மண்டல வாரியா சொல்லும் போது கூட இப்ப அங்க கொங்கு மண்டலத்துல கிளியரா சொல்றீங்க, எடப்பாடிக்கு அடுத்து கவுண்டர் சமூக மக்களே இவரதான் ஒரு முக்கியமான தலைவரா பாக்குறீங்க. பொதுவா பாத்தீங்கன்னா அந்த மண்டலத்துல திமுக அதிமுக அடுத்து அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து ஒரு லாஜிக் இருக்கு. இப்ப நீங்க மத்த மண்டலங்கள்ல எந்த ஒரு இடத்துலயுமே நீங்க அவர் பிளேஸ் பண்ணவே இல்லையே யாருங்க அண்ணாமலையை. இல்ல எல்லா சமுதாயமும் தலைவரா இருக்கான்னு சொல்றேன். எல்லா சமுதாயத்துக்குமான தலைவரா இருக்கலாம். அப்ப எல்லா இடத்துலயும் அவருக்கான ஒரு இடம் இருக்கணும்ல. இப்ப விஜய் நீங்க எல்லா சமுதாயத்துக்குமான தலைவர்னு சொன்னீங்க. ஆமா, அதை வாக்கு வங்கியா சொல்லும் போதும் எல்லா இடத்துலயும் நீங்க சொன்னீங்க. நாடாறு, முக்குளத்தூர், முத்தையர், அனைத்து சாதி மக்களும் தெலுங்கு சமுதாய மக்களும் அனைத்து இடத்துலயும் அண்ணாமலையுடைய ஃபேக்டரி இருக்குதுங்க. இல்லாமலாம் போகக்கூடாது. அதான் சொல்றேன், ஒரு 4 தலைவர்கள் அவரும் ஒரு தலைவரா இருக்காரு. அதை நீங்க அவருடைய ஆக்சுவல் சைஸ் சொல்லாம ஊதி பெருசாக்குறீங்களா? அப்போ இல்ல, ஊதி பெருசாக்கல பிரதர், உண்மை அதுதான். ஊதி பெருசாக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பட் 4 தலைவர்கள் ஒரு தலைவராக இருக்காருதான் நிஜம், உண்மை. இதுல அதிமுக டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா அவங்களுடைய செக்டர்ஸ் வந்து இப்ப மன்னார்குடி மற்ற ஏனைய பகுதிகள் அவங்களுக்கும் ஒரு செக்டர்ஸ் இருக்கு. அந்த ஓட்டுகள் இல்லைன்னு சொல்லல. பட் இவருக்கு என்ன காமனான ஒரு சமுதாயத்துக்கான இவ என்னன்னா இப்ப எடப்பாடியை கவுண்டர் சொல்லி அண்ணாமலை அந்த சாதியில பிம்பத்துல மாட்டாம தப்பிச்சுட்டு வந்திருக்கு. அதான் பெரிய விஷயமே. எடப்பாடி மேல அந்த முத்திரை இருக்குன்றீங்க. முத்திரை இருக்கு. அண்ணாமலை அதை தப்பிச்சுக்கிட்டாரு. அதாவது இந்துத்துவவாதியம் காட்டிக்காம RS காரணம் காட்டிக்காம காமன் அஜெண்டா பாலிடிக்ஸ் அண்ணாமலை முன்னெடுத்தவங்கதான் இந்த மாதிரி அனைத்து தரப்பு மக்களுடைய ஆதரவை அவர் பெற்றுக்குதான் பார்க்கலாம். வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதுதான் அங்கே பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ மற்றவங்க வந்து அடையாளப்படுத்துறாங்க. இப்போ நீங்கள் டிவி தரனா அடையாளப்படுத்துறாங்க, சசிகலாவை அடையாளப்படுத்துறாங்க, இப்போ ஒவ்வொருத்தரும் அடையாளப்படுத்திக்கிறாங்க. மாப்பா பாண்டியராஜனா விருதுநகர் அடையாளப்படுத்துறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு சாதியை அடையாளப்படுத்துறாங்க. ஆனால் இவர் சாதியில அடையாளப்படுத்த மாட்டிட்டு எஸ்கேப் ஆயிட்டார். அதுதான் தான் என்ன ஒட்டுமொத்த சமயம். அவருக்கு கோயம்புத்தூர்ல நின்னாரு. அப்படி சொல்லிட்டாரா? சென்னையில நின்றுக்கலாம். கோயம்புத்தூர் நின்றாரு. சென்னையில தான் இங்க தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு எல்லா ஜாதியினரும் இருக்கக்கூடிய தொகுதிகள் இருக்கும். சென்னையில நின்றுருந்தா அது கோயம்புத்தூர் நின்றாரு. கரூர்ல நின்றதும் அப்படிதான். கோயம்புத்தூர் நின்றாரு, கரூர் நின்றாரு. பட் ஆனா இவர் பொலிட்டிக்கலா வந்து நான் சொல்றேன், நீங்க தொகுதி நிக்கிறது மாநில தலைவரா இருக்கும்போது அப்படிதான் பேசி ஆகணும். ஒரு இல்லைங்க, மாநிலத்தில் இருக்கும்போது அதுதான் சொல்றேன். மாநிலத்தில் இருக்கும்போது இப்ப அண்ணா எடப்பாடிக்கு அந்த தமிழிசையும் அப்படிதானே பேசுறாங்க. நாடக சமயத்துக்குள்ள பெருசா வரவேற்பு இல்லையா, அவங்க சமயத்துக்குள்ள வரவேற்பு இல்லையா. ஆனா இவருக்கு அந்த சமுதாயத்துக்குள்ள வரவேற்பு இருக்குது, மத்த சமயத்துக்குள்ள வரவேற்பு இருக்குல்ல. அப்படி நீங்க பாக்கணும்ல. இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க? மற்ற சமுதாய மக்கள் சமூக மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில் அவரால் ஜெயிக்க முடியலையே. அப்புறம் நீங்க மற்ற இடங்கள்ல வெற்றி தோல்விகள் என்பது அது கணக்கு வேற. இல்ல, நீங்க செல்வாக்குன்னு சொல்றீங்க. செல்வாக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்காது. செல்வாக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில செல்வாக்குன்றது நிறைய வகை. அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினாலும் ஜெயிக்க முடியாது அப்படி நான் சொல்லவில்லை. தனி கட்சி தொடங்கினாலும் கூட்டணி கட்டமைப்போட ஜெயிக்கலாம் இல்லையா? தனியா கேட்கிறேன். தனியா தொடங்க வாய்ப்பு நினைக்கிறேன். அப்படி தொடங்கினா கண்டிப்பா கூட்டணியோட வைக்கலாம்ல. இப்ப நீங்க அப்படி சொல்ல போனா 2031 உதயநிதி தலைமையில ஒரு கூட்டணி வைக்குது. இப்ப நீங்க OPS தினகரனையோ பாமகவோ எல்லாம் ஒருங்கிணைந்த மாதிரி நாளைக்கு 2031 கூட எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணி அமைச்சு கூட ஏன் முதலமைச்சர் உதயநிதி எடுத்து வர முடியாதுன்னு நினைக்கிறீங்க? சோ அப்போ உதயநிதியா விஜயா அண்ணாமலையா என்ற 3 முனை போட்டி சீமான் வருகிற போது சீமானையும் அண்ணாமலை ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டணி கட்டமைச்சு ஏன் திமுக வீழ்த்தி ஆட்சி பிடிக்கும் நினைக்கிறீங்க? அந்த மாதிரி மேபி நடக்கலாம்ல. அரசியல் எதுவும் நடக்கலாம் இல்லையா? அந்த பேர்ல கூட நினைக்கலாம்ல. ஸோ மேபி நடக்காம போகலாம். நம்ம யுகத்தின் அடிப்பில் பேசுவது நடக்காம போகலாம். அப்படி நடந்தா 2030 CM கூட ஆகலாம் இல்லையா? மேபி அரசியல் எதுவும் நடக்கலாம் சார். இப்போ சீமான், இப்போ OPS, தினகரன், சசிகலா அம்மா விட்டுருங்க, ராஜமாதா ஆயிட்டாங்க. மீதி இருக்கிற அத்தனை பேரும் கூட்டு சீமானையும் அரவணைச்சு பாமக அரவணைச்சு ஒரு மிகப்பெரிய எம்பெக்ஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு திமுக உருவாக்குனாங்கன்னா, ஸோ திமுக வந்து அண்ணாமலையா வருகிற போது பாஜக இருக்கிறாரோ இல்ல புது அமைப்பு இருக்கிறாரோ அப்படி ஏதோ ஒரு பரவல் வச்சுங்க. அப்படி வச்சுக்கிற போது 2 பேருக்கு போட்டி வர போது வாய்ப்பு இருக்குல்ல. சோ இந்த மாதிரி திமுக ஜெயிக்கிற போது அடுத்து 2030 ஜெயிக்கலாம் இல்லையா? இப்ப விஜய் இதே மாதிரி தனித்து விட்டா என்ன பண்ணுவீங்க? சோ விஜயோட கூட நாளைக்கு கூட்டணி வைக்கலாம்ல. சீமானுக்கு என்ன இடம் இப்படி எல்லாம் இருக்கும். நான் ஒரு டிஸ்கஷன் பேசும்போது மேபி இருக்கலாம், இல்லாம போகலாம். பட் நாம ஒன்னும் கடவுள் கிடையாது, மனுஷன் ஹியூமன். சிந்திப்பது அது நடக்காம போகலாம். சீமானுக்கான இடம் என்ன? 8+ ஆகுமா மைனஸ் ஆகுமா? அந்த வாக்களை தக்க வச்சுக்குள்ள சரியான வியூகங்களை வகுக்கப்படணும், சரியான முறையில் செயல்படுத்தப்படணும். இல்ல களம் என்ன சொல்லுதுன்னு கேக்குறேன். நீங்க அனாலிட்டிக்கலா சொல்றீங்க, மக்கள் என்ன சொல்றாங்க? களம் ஓட்டு குறையத்தின வாய்ப்பு இருக்குதா தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2% ஓட்டு குறையலாம்னு எதிர்பார்க்குது. பட் யாரால அந்த தாவேக்கால
தாவேக்கெல்லாம் பாதிக்கணும், அது குறையாம தன்னை தக்க வச்சுக்கலாம்னு பார்க்கணும். ஸோ தாவேக்கா இது நாத்தாக்கா பொறுத்தவரை முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய வாக்களை தக்க வச்சுக் கொள்வதற்கான வியூகங்களை அவங்க வழியெடுத்து இருக்கிற ஓட்டை தக்க வச்சுட்டு அடுத்து வருவதற்கான வளர்ச்சிகளை அவங்க முன்னெடுத்தா நல்லா இருக்கும்னு நான் பார்க்குறேன். பெரியாரை எதிர்ப்பு அவர் பேசினது ஏதாவது பாதிப்பு இருக்கு? அது பெரிய தாக்கத்தை அரசியல் ஏற்படுத்தலை. விஜய் அரசியல் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படலை, மக்கள் மத்தியில் பார்க்கப்படாது. சகஜமாக தான் இருக்காங்களோ, யாரும் இங்கே அரசியல் வந்து உத்தமர்களோ தியாகிகளோ அப்படி ஒன்றும் அரசியல் பொறுப்பு வரல. எல்லார் மடியிலும் கணம் இருக்கிறது, எல்லாமே சில கடந்து வருகிற வயதில் கடந்து வருவாங்க. அது மாதிரி தான் அந்த விஷயங்களே. மற்றபடி விஜயலட்சுமியால் ஒரு பெரிய தாக்கம் வருது, மற்றவங்கள அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் கிடையாது. பெரியாருடைய பேசப்பட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடுலேயே அந்த ஈரோடு தேர்தலே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ தமிழ்நாடு முழுக்கும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயலட்சுமி மேட்டர் வந்து அது வந்து கடந்து போகிறாங்க ஒழி, அதை வந்து விஜய்க்கு சீமானவர்களுக்கு மைனஸாகவே மக்கள் பார்க்கலாம். நிறைய கேள்விகளுக்கும் நிதானமா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.